வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சிறப்பு ஆரோக்கிய வாழ்விற்கான பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு என்பதே வாழ்க்கை என்ற தலைப்பில் பி ஜெயசுந்தரம் என்ற சுந்தர் PGDY, MSc யோகா, MPhil யோகா மற்றும் ஃபவுண்டர் ஆஃப் வேவ்ஸ் ஆஃப் யோகா அண்ட் திருமூலர் அண்ட் பதஞ்சலி ஆசிரம ஸ்கூல் ஆஃப் யோகா அவர்கள் பயிற்சிகளை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றி சிறிய அறிமுக உரை. பி ஜெயசுந்தரம் எனும் சுந்தர் அவர்கள் மதுரையை சேர்ந்தவர். அவர் பெயருக்கு பின்னால் போடப்பட்டிருக்கும் பட்டங்களை வைத்தே அவர் எவ்வளவு படித்திருக்கிற மேன்மை வாய்ந்தவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அவர் படித்த யோகாவை தொழிலாகவும் சேவையாகவும் மாற்றிக்கொண்ட வழக்கறிஞர், வேவ்ஸ் ஆஃப் யோகாவின் நிறுவனர், மனித நேய மன்றம், திருமூலர் மற்றும் பதஞ்சலி ஆசிரம யோகா பள்ளியை நிறுவியும் நிர்வகித்தும் வருகிறார்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் PGD யோகா முடித்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MSc யோகா முடித்துள்ளார்கள். காந்தி கிராமப்புற பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 15 ஆண்டுகள் யோகா ஆசிரியராக பணிபுரிகிறார். மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு யோகா கற்பித்துள்ளார். மதுரையை சுற்றியுள்ள சாலையோர மக்கள் மற்றும் முதியோர் இல்லம், அனாதை இல்லம், பார்வையற்றோர் இல்லம் ஆகியவற்றிற்கு அன்னதானம் செய்தல் போன்ற சேவைகளை தன்னலம் கருதாது தொடர்ந்து சேவை செய்து வருகிறார் இந்த மாமனிதர். இது தவிர 2013 இத்தாலியில் அமைதி கருத்தரங்கு நிகழ்வில் கலந்துள்ளார். 2014 இலங்கையில் புத்த துறவிகளுடன் அமைதி நடைபயணம் சென்றுள்ளார்கள். இவ்வளவு சிறப்புகளையும் மேன்மைகளையும் உடைய ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நமக்கு இந்த வகுப்பு வந்து பிராணாயாமம் அப்படின்ற அந்த தலைப்புல ஒரு சிறிய அறிமுகம் பிளஸ் கொஞ்சம் பயிற்சிகள் ரெண்டு கலந்து பண்றது மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்து மேடம் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த வகுப்புக்காக நமக்கு வந்து ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேல என்கிட்ட பேசி ரொம்ப போன மாதமே வைக்க வேண்டிய வகுப்பு ஒரு மாதம் தள்ளி போயிருக்கு நமக்கு வந்து. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வகுப்பு கண்டிப்பா வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்ட மதிப்பிற்குரிய அனார்கலி மேடம், உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் மேடம் முயற்சி பண்ணல அப்படின்னா இந்த கிளாஸ் நமக்கு இருந்திருக்காது. அதே போல இந்த வகுப்புல வந்து நமக்கு வந்து அவங்க சார் மிகச்சிறந்த ஒரு நிகழ்வா தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றாங்க. பெரும்பாலும் வெளியே கிளாஸ் போறோம், நிறைய அமைப்புகள் வந்து இருக்கு. யோகா வந்து ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் மத்தியில ஸோ யோகா வந்து தியானமே யோகம், யோகமே ஞானம் அப்படின்னு ஞானத்தை அடிப்படையாக வைத்து ஒரு நீண்ட காலமாக நடைபெறக்கூடிய இந்த வகுப்புல பங்கு பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மாலை வணக்கங்கள். அதை விட முக்கியமா இந்த நிகழ்வு வந்து நம்ம கடந்த மாதம் நினைக்கிறேன் லாஸ்ட் மந்த் மதுரையில வாடிப்பட்டியில அந்த கருத்தரங்கு நடக்கிறப்ப நான் போய் ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்து வந்தேன். ஸோ அப்படிதான் இந்த கிளாஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த தமிழ் ஆனந்த யோகத்துடைய அன்பர்கள் நமக்கு வந்து அறிமுகமானாங்க. அப்ப நம்முடைய கிளாஸ்ல வந்து பிராணாயாம கிளாஸ்க்கு வந்தாங்க. ஸோ அதில் குறிப்பா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய அவங்க நன்மணி ஐயா அவர்கள். நான் பள்ளி பருவத்துல வந்து மனவளக்கலை ஆரம்பிக்கிறப்ப மதுரையில அவர் தான் முதல்ல எனக்கு வந்து ஆரம்பத்துல மனவளக்கலை அறிமுகம் செய்தவர். ஸோ அந்த அடிப்படையில தொடர்ந்து இந்த மாதிரி ஞானத்தை மையமாக நடத்தி வரக்கூடிய இந்த தமிழ் ஆனந்த யோகத்துடைய அனைத்து மெய் அன்பர்களுக்கும் எங்களுடைய வேவ்ஸ் ஆஃப் யோகா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி நமக்கு தலைப்பு உங்களுக்கு தெரியும், பிராணாயாம பயிற்சிகள் அப்படின்னு இருக்கு. ஸோ பொதுவாக நான் ஆரம்பிச்சேன்னா 1 மணி நேரம் பேசுவோம். 1 மணி நேரம் பேசி ஏற்கனவே வந்து 1/2 மணி நேரம் தியான பயிற்சி கொடுத்துருக்கீங்க. ஸோ 1 மணி நேரம் பேசி நமக்கு இன்னும் அதிகமாக நம்ம டயத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. கொஞ்சம் நிறைய மாணவர்கள் கொஞ்சம் பிராணாயாம பயிற்சியை பற்றி ஏற்கனவே மனவளக்கலை அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில தகவல்களோட என்னென்ன அடிப்படை பயிற்சிகள் செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுவதற்கும் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதற்கும் இன்னும் கொஞ்சம் தியான பயிற்சியில ஈடுபடுவதற்கு என்ன மாதிரி பிராணாயாம பயிற்சிகள் நமக்கு வந்து அடிப்படையாக உதவிகரமா இருக்கும் அப்படின்ற அந்த அடிப்படையில நம்ம இந்த வகுப்பை ஒரு 1 மணி நேரம்
நமக்கு வந்து 7:30 வரை இந்த வகுப்பு நம்ம வச்சுக்கிடுவோம். ஸோ அதில் நமக்கு இந்த பிராணாயாமா அப்படின்ற பயிற்சி போறதுக்கு முன்னாடி இந்த பிராணாயாம பயிற்சிகள்னு கீழே வந்து மூச்சு என்பதுவே வாழ்க்கை அப்படின்னு போட்டுருக்கோம். மூச்சே வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்மகிட்டயே கேட்கிறோம், நம்ம மேடம் எழிலரசி மேடம்லாம் இருக்காங்க, நம்ம டீம்ல அவங்க பொன்னி மேடம் இருக்காங்க. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு கேள்வி நம்மளே கேட்கிறோம் வச்சு, நம்ம எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்வோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நமக்கு எவ்வளவு சம்பளம் கூடும், அடுத்த வருஷம் வீடு கட்டிடுவோமா இல்லையா, பேங்க் லோன் அடைச்சிருவோமா இல்லையா, நம்ம நிறைய கேள்விகளுக்கு விடைய வச்சிருப்போம். டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டா உடனே சொல்லிடுவோம். நமக்கு வந்து அது டிஓபி. அப்புறம் டேட் ஆஃப் டெத் அப்படின்னம்னா அவ்வளவுதான், நமக்கு வந்து அப்படியே கண்ணை கட்டிடும். என்ன சார் டேட் ஆஃப் டெத்ன்றீங்களே அப்படின்னு. ஸோ அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் லைஃப், ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை, நமக்கு ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. நிறைய மிருகங்கள் வாழ்றது மாதிரி கூட நம்மளால அதிக காலம் வாழ முடியல. இப்ப நீ ஆமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 300 ஆண்டுகளுக்கு மேல ஒரு ஆமையால குறைந்தபட்சம் வாழ முடியுது ஒரு ஆமையால. இன்னும் யானை போன்ற மிருகங்கள் கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் கூடுதலாகவே வாழ்க்கையை வாழுது. முதலை போன்ற மிருகங்கள் கூடுதலாகவே வாழ்க்கையை வாழுது. இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 60 ஆண்டுகள்ல இருந்து 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு அவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப ஷார்ட் டைம் லைஃப் தராங்க. இப்ப 2025 இருக்கோம் வச்சுக்கிறோமே, 2025 நமக்கு அப்படியே இன்னொரு 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் சேர்த்துக்கிடுவோம். இன்னும் 75 ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்ம பூமியில எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது. நமக்கு வந்து நானே இருப்பேன்னு தெரியாதுல்ல. ஸோ அப்படி நமக்கு வந்து ஒரு ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அங்க இருக்க அவருடைய மாணவர்கள்ட்ட கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, மனிதனுடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் அப்படின்றார். நான் கேட்க சொல்றது மாதிரி எத்தனை ஆண்டுகள்ன்றப்ப ஒவ்வொரு மாணவரும் பதில் சொல்றாங்க. ஒரு மாணவர் 80 ஆண்டுகள் அப்படின்றார். புத்தர் வந்து இல்ல அப்படின்றார். இன்னொரு மாணவர் எழுந்து 60 ஆண்டுகள் அப்படின்றார். புத்தர் அதுக்கும் இல்ல அப்படின்றார். சரி கொஞ்சம் கூடுதலா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாணவர் 100 ஆண்டுகள் அப்படின்றார். அதுவும் இல்ல அப்படின்றார். அப்புறம் 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அப்படி சொல்றப்ப கடைசியா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப புத்தர் சொல்றாரு, மூச்சு விடக்கூடிய நேரம் தான் மனிதனுடைய வாழ்க்கைங்க. நம்ம ஒவ்வொரு சுவாசமும் தான் நம்ம வாழ்வதற்கான அந்த நேரம். அடுத்த மூச்சு விடுவோமான்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்ம 6:35க்கு 6:30 வகுப்பு ஆரம்பிக்கிறோம். 6:40க்கு கன்ஃபார்மா மூச்சு விடுவேன் சார்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நானே இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கிற அப்படியே மூச்சு நின்று போச்சா என்ன செய்ய முடியும்? இப்ப அனார்கலி மேடம் அங்க இருந்து பார்ப்பாங்க, சாருக்கு ஜூம் கட் ஆயிடுச்சு போல, என்னன்னு பாருங்க அப்படின்வாங்க. ஆனா ஜூம் கட் ஆகல. எனக்குள்ள மூச்சு கட் ஆயிடுச்சு அப்படின்னா மூச்சு இல்லைன்னா பேச்சு இல்லை, மூச்சு இல்லை அப்படின்னா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, ஸ்மெல் தெரியாது. அப்படின்னா மூச்சு இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னா புத்தருடைய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம ஒவ்வொரு சுவாசத்திற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த சுவாசத்திற்கு நம்மளால உத்தரவாதம் தர முடியாது. சோ அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த மூச்சை சுவாசத்தை எப்படி நம்ம வந்து ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துவது அப்படின்றத நம்ம இன்றைக்கு நமக்கு பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி உலகம் முழுவதுமே ஒரு மருத்துவ ரீதியான ஒரு பயிற்சியாக இருக்கு. இப்ப ஆங்கில மருத்துவத்துல மாத்திரை சாப்பிட்றது மாதிரி, டானிக் சாப்பிட்றது மாதிரி, யோக மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாத்திரை என்னன்னா நமக்கு பிராணாயாமம் அப்படின்ற இந்த பயிற்சி. ஸோ அப்படின்னா நான் சொன்னது மாதிரி மூச்சு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. சாப்பிடாம நம்ம உயிர் வாழலாம். நீர் இருந்தாம சில மணி நேரங்கள்ல இருந்து பல மணி நேரங்கள் நம்மளால உயிர் வாழ முடியும் நீர் இருந்தாம. அது மாதிரி மற்ற விஷயங்கள், நமக்கு பணம் இல்லாம உயிர் வாழ முடியும், உயிர் ஒண்ணும் போகாது. கூகுள் பேயை பாக்குறோம், காசே இல்லை அப்படின்னாலும் என்ன செய்யாது, உயிர் போகாது. ஒரு ஹார்ட் மட்டும் படப்படன்னு அடிச்சுக்கிறோம். எத்தனை வருஷம் சேர்த்து வச்ச காசு இப்படி மொத்தமா போச்சு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அடுத்து எப்படி சேர்க்க போறோமே அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும். ஆனா உயிர் போகாது நமக்கு வந்து. அது மாதிரி நமக்கு வந்து பதவி இல்லை பாக்குறோம். அரசியல்ல ஒரே பரபரப்பா இருக்கு. 2026க்கு ஒரே போட்டி பயங்கரமா. ஒருவேளை எல்லாம் யாரும் பொறுப்புல வர முடியல, பதவி கிடைக்கல, ஒன்னும் உயிர்லாம் போகாது, நமக்கு வந்து உயிர் இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு ஆர்ஃபனா இருந்தாலும், அனாதை குழந்தையா நமக்கு எத்தனையோ பாக்குறோம். நிறைய இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே
அப்பா அம்மா தெரியாத அனாதை குழந்தைகள் இருக்காங்க, அவங்களாம் உயிரெல்லாம் போகல. ஸோ அப்ப நமக்கு வந்து சாப்பாடு இல்லாம, நீர் இல்லாம, பணம் இல்லாம, பதவி இல்லாம, உறவுகள் இல்லாம, எதுவுமே இல்லாம நம்ம என்ன செய்யலாம்? உயிர் வாழ முடியும். ஆனா மூச்சு காற்று இல்லாம அதிகபட்சம் 3 நிமிடங்களுக்கு மேல நம்மளால உயிர் வாழ முடியாது. அதிகபட்சம் 3 நிமிடம். அது யாருக்கோ லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தா, நமக்கெல்லாம் அவ்வளவுதான். லங் கெப்பாசிட்டி மோசமா இருந்தீங்கன்னா 3 நிமிஷம் கூட கிடையாது. கொரோனா வந்துச்சுன்னா 2 நிமிஷத்துல போனவெல்லாம் இருக்காங்க, லங்ஸ் மோசமா இருந்தது அப்படின்னா. சோ அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த மூச்சை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனா 2000 3000 ஆண்டுகளுக்கு மேலாக நீண்ட நெடிய ஆராய்ச்சி இந்த பயிற்சியில. சோ அப்ப இந்த பயிற்சி பிராணாயாமம் அப்படின்றது நமக்கு வந்து அடிப்படையாக எங்க இருந்து முதல்ல நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது யோக கலையில குறிப்பா பதஞ்சலி அவர்கள் வலியுறுத்தக்கூடிய, மகரிஷி பதஞ்சலி அவர்கள் வலியுறுத்தக்கூடிய அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 படிகள்ல 4வது ஸ்டெப்பாக வரக்கூடிய ஒரு பயிற்சி தான் நமக்கு பிராணாயாமா, தமிழ்ல பிராணாயாமம் அப்படின்றோம். சோ அப்படின்னா 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகரிஷி பதஞ்சலி அவர்கள் வாழ்ந்ததாக நம்ம சொல்றோம். அவருடைய அந்த யோகா டெக்ஸ்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்ரா அப்படின்னு பேர். பாருங்க, இன்னைக்கு நம்ம பேசுறோம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி அவருடைய புத்தகத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். உலகம் முழுவதும் அவருடைய புத்தகத்தை படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா. சோ அந்த புத்தகத்துல மொத்தம் 4 சாப்டர் இருக்கு. சமாதி பாதா, சாதனா பாதா, விபூதி பாதா, கைவல்ய பாதா அப்படின்னு 4 பாதங்கள். அதுல 2வது சாப்டர்ல சாதனா பாதம் அப்படின்ற அந்த 2வது சாப்டர்ல பதஞ்சலி அவர்கள் அஷ்டாங்க யோகா அப்படின்ற அந்த ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு கிளாசிக்கல் யோகாவை அறிமுகப்படுத்துறார். அதுல ஒரு பேர் வைக்கிறார். 8 ஸ்டெப்புக்கு ஒரு பேர் வைக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கிறார். என்ன அப்படின்னா இயமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இதான் பதஞ்சலியுடைய அந்த 8 படிகள், 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் யோகா அப்படின்றோம். ஸோ அப்ப நீங்க பிராணாயாமத்துடைய அந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, நீங்க 2000 ஆண்டுகள் பின்னோக்கி டிராவல் பண்ணி அப்ப முதல்ல யோகாவை வடிவமைத்த மகரிஷி பதஞ்சலியுடைய அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இது சமஸ்கிருத புத்தகம், தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, நிறைய மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுல வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி 4வது ஸ்டெப்பாக வருது. இது மாதிரி தமிழ்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம் நமக்கு வந்து ஒரு பக்தி இலக்கியத்துல திருமந்திரம். சோ திருமந்திரம் முக்கியமான ஒரு புத்தகம். எழில் மேடம்னா சென்னையில படிச்சிருக்காங்க, எழிலரசி மேடம்லாம் திருமந்திரம் தனியா கோர்சஸே இருக்கு பாத்தீங்க அப்படின்னா. திருமந்திரமும் வாழ்க்கையும், திருமந்திரமும் யோக நெறியும், நிறைய தலைப்புகள்ல கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா. சோ அப்படி திருமந்திரம் ஒரு முக்கியமான பக்தி இலக்கியம். சோ இந்த திருமந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே 8 படிகளை கொண்ட இந்த யோக கலைய அவர் அட்டாங்க யோகம் அப்படின்றார். 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு. அதுல மொத்தம் 9 தந்திராஸ் இருக்கு, 9 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல 3வது தந்திரத்துல திருமூலர் ரொம்ப அழகான தமிழ்ல ஒரு அழகா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதே 8 படிகளை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப அழகான தமிழ்ல நேரடியா நீங்க பறிச்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். திருமந்திர புத்தகத்துல 3வது சாப்டர் மட்டும் கூட அமேசான்லாம் கிடைக்குது, அதை வாங்கி படிக்கலாம். சோ அப்ப நமக்கு 2 முக்கியமான புத்தகம், ஒண்ணு பதஞ்சலி யோக சூத்திரம், இன்னொன்னு திருமந்திரம். இந்த 2 பழமையான புத்தகங்கள்ல 4வது ஸ்டெப்பாக வரக்கூடிய அஷ்டாங்க யோகத்துடைய ஒரு பகுதி தான் நமக்கு பிராணாயாமம் அப்படின்றது பயிற்சி. சோ அப்படின்னா நமக்கு பதஞ்சலி காலகட்டத்துல இந்த பிராணாயாமம் அப்படின்றது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 8 படிகளுமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஞானத்திற்கான ஒரு பயிற்சி முறை. நீ நிறைய பேர் கிளாஸ் வர்றாங்க, தமிழ் ஆனந்த யோகம் பெரிய விஷயம். அவங்க வந்து பாருங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் தியானம், கடுமையான தியானம். குறிப்பா வந்து ஞானம் அடைவதற்காக அவர் வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த மனவளக்கலை, மனதை வளப்படுத்தணும், உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த எளிமையான குண்டலினி பயிற்சி மூலியமாக ஞானம் அடைவது. அந்த அளவுக்கு அடிப்படையில பார்த்தா ரொம்ப கடுமையான ஒரு ஞான மார்க்கத்துல இருக்கும். அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, கிடையாது. நிறைய பேர் யோகாவுக்கு வந்திருக்கிறது காரணம் பாத்தீங்கன்னா எல்லாம் பேஷண்ட், நோயாளிகள்.
இந்த மெய்ஞான அன்பர்களே குறைஞ்சிக்கிட்டே வருது, நோயாளியுடைய அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு நமக்கு யோக பயிற்சிகள் மருத்துவ அடிப்படையில் வரக்கூடியவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோகா அப்படின்றது நமக்கு இந்த தமிழ் ஆனந்த யோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மாதிரி முழுக்க முழுக்க அவங்க பார்த்தீங்கன்னா ஞானம் அடைவதற்காக, அந்த உயர்ந்த லட்சியத்திற்காக தான் அந்த காலத்துல வந்து யோகாக்கே வந்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா. ஸோ அப்படின்னா அந்த காலத்துல முழுக்க முழுக்க யோகா அப்படின்றது அது ஆன்மீகத்திற்காக தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு பிபி கிடையாது. நம்மள மாதிரி 40 வயசுல இருந்தே பிபில கஷ்டப்படுறேன் சார், முன்னாடி குனிய முடியல, பின்னாடி வளைய முடியல, சைட்ல வளைய முடியல, சாப்பாடு எடுத்து வாயில வச்சாலே கை வலிக்குது சார், சில பேருக்கு சாப்பிட கை வலிக்குதுன்ற அந்த அளவுக்கு வந்து பாடி பெயின் இருக்கு சார், இல்லது வெயிட் போட்டிருக்கேன், ஹார்மோனல் ப்ராப்ளம், இது மாதிரி இல்லாம அந்த காலத்துல உடம்பையும் மனதையும் நன்றாக வைத்திருந்தக்கூடிய மக்கள், ரொம்ப உயர்ந்த மக்கள், அவங்க முயற்சி செய்த ஒரு ஞானம் அடைவதற்கான அல்லது கடவுளை அடைவதற்கான ஒரு மார்க்கம் தான் யோகா அப்படின்ற அந்த கலை. அதுல 4வது ஸ்டெப் பிராணாயாம பயிற்சி ஒரு மைல். ஸோ பிராணாயாம பயிற்சியும் என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க ஞானம் அடைவதற்கான அந்த மார்க்கத்துல ஒரு படிக்கட்டு. நம்ம மதுரையில இருந்து சென்னைக்கு போறோம். சென்னைக்கு போற வழியில என்ன இருக்கு நமக்கு? திருச்சியை கிராஸ் பண்றோம், விழுப்புரம் கிராஸ் பண்றது மாதிரி சமாதி அடைவதற்காக அந்த காலத்துல முயற்சி பண்றவங்க இடையில ஆசன பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, பிரத்யாகாரம் அப்படிதான் போனாங்க. அவரோட நோக்கம் வந்து சமாதியா தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி நான் எது சொல்ல வரேன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோக கலையினுடைய ஒவ்வொரு அங்கமுமே அது ஞானம் அடைவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இருந்திருக்கு. அது இன்றைக்கு பல்வேறு பரிணாமங்கள் வளர்ச்சி எடுத்து இன்றைக்கு அதுல ஒரு பரிணாமம் நமக்கு வந்து யோகா தெரப்பி அப்படின்னு, யோகா மருத்துவமாக நமக்கு மாறி இருக்கு. ஸோ ஞானம் அடைவதற்காகவும் செய்யலாம், நோய்களை குணப்படுத்துவதற்காக, நோய்கள் நமக்கு உடல் சார்ந்த நோய்கள், உளவியல் சார்ந்த நோய், நமக்கு ரெண்டுமே இருக்கு. என்ன சொல்லப்போனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல உடம்புல வரக்கூடிய நோய்களை விட மனதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஒரே அதிகமா இருக்கு. காலை எழுந்தவொடனே எத்தனை பேர் அப்படியே முக மலர்ச்சியோட எந்திரிக்கிறோம்? எந்திரிக்கிறப்பே அப்படியே கத்திக்கிட்டே எந்திரிக்கிறோம். கட்டில விட்டு எந்திரிக்கிறப்பே 2 சவுண்டை கொடுத்துக்கிட்டு சோர்வோட மன அழுத்தத்தோட நிறைய பேர் இருக்கும். அப்பனா இன்றைக்கு மன அழுத்தம் நமக்கு வந்து கடுமையா இருக்கிறத பார்க்கணும். பள்ளி மாணவர்கள்ல இருந்து வயதானவங்க வரை மன அழுத்தம் கடுமையாக இருக்கிறது. ஸோ அப்பனா இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கும் மேனேஜ் பண்ணுவதற்கும் அது மாதிரி நமக்கு நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் எமோஷன்ஸ், குறிப்பா கடுமையான பயம், வாழ்க்கையை பற்றிய அச்சம், அப்புறம் நமக்கு கடுமையான கோபம், வெறுப்பு, பொறாமை, பழி வாங்குற உணர்வு, இது மாதிரி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸையும் நமக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு பிராணாயாமம் உதவிகரமா இருக்கும். எதிர்த்த வீட்டுல கார் வாங்கிட்டாலே நிறைய பேருக்கு வயிற்றுல வந்து அசிடிட்டி வந்துடும், அல்சர் வந்துடும். அதை யோசிச்சு யோசிச்சு இருந்தால் நம்மளாம் என்னை கார் வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சு நமக்கு அல்சர் வந்துடும். சொந்தக்காரங்களை யாராவது ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்கன்னா நம்மளால நிறைய பேருக்கு வயிற்றுச்சல்ல அல்சர் வந்துடும். அப்பனா என்ன எதிர்மறையான உணர்வுகள் நம்மளை பெருமளவு பாதிக்கும். அப்பனா 2 ஆஸ்பெக்ட் நமக்கு இந்த பிராணாயாம வகுப்பை பொறுத்தவரை, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். உடம்பு எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமோ அதே அளவிற்கு மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது 2க்குமே உதவக்கூடிய ஒரு பயிற்சி முறையாகத்தான் நமக்கு வந்து இந்த பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி. ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டுக்குள்ள நம்ம போக வேணாம். நம்ம இதுல தெரப்பிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம பிராணாயாம பயிற்சி எப்படி பண்றது, அதற்கு என்னென்ன விதிமுறைகள், குறிப்பா திருமந்திரத்துல நமக்கு மொத்தம் பிராணாயாமத்திற்கு 14 பாடல் நினைக்கிறேன், 14 பாடல், 14 பாடல்கள்ல நிறைய ரொம்ப ஆழமான விஷயங்களை திருமூலர் பேசுறார். என்ன சொல்ல போனா பதஞ்சலியை விட பிராணாயாம பயிற்சிக்கு அதிகமான பாடல் ஒதுக்கி அதிகமான கருத்தியல், அப்புறம் என்ன மாதிரி பிராணாயாம பயிற்சி பண்றது, இதெல்லாம் சொல்லக்கூடிய நமக்கு திருமூலருடைய திருமந்திரம். அது ஒரு பாடல் சொல்றாரு பாத்தீங்கன்னா, பாடல் 571 நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்களுக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே அப்படின்னு அந்த பாடல் இருக்கு. கொஞ்சம் பேர் பார்ப்பீங்க, சார் தமிழ் மொழியா இல்ல மலையாளமா, இது தெலுங்கா சார் அப்படின்னு கூட, தமிழ் மொழி தான். ஸோ தமிழ்ல 4 வரி பாடல் சொல்றேன். என்னன்னா, நான் இந்த ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே வரக்கூடிய இந்த மூச்சை பற்றிய
அந்த அறிவு அது அது சம்பந்தமான விஷயம் நமக்கு தெரியல. அதை எப்படி பிடிக்கிறது, காற்றை எப்படி பிடிக்கிறதுன்னு நமக்கு கணக்கு தெரியல. இப்ப நம்ம சொல்றோம்ல 4 செகண்ட் மூச்செழுங்க, 4 செகண்ட் விடுங்க, இது மாதிரி எத்தனையோ கணக்குகள் வச்சிருக்கோம். ஆனா சரியான கணக்கு எது அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியல. ஆனா அந்த சரியான கணக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, கூற்றுனா மரணம், யமன், யமனையே எட்டி உதைக்கலாம் அப்படின்றார். நீங்க வந்து பிராணாயாம பயிற்சிய அது சரியான கணக்குல பண்ணிட்டீங்க அப்படின்னா யமனையே எட்டி உதைக்கலாம். பாருங்க, நம்ம பாம்பு பக்கத்துல வந்தாலே பல மடங்கு ஓடுவோம், பாம்பே எட்டி உதைக்க முடியாது. அப்புறம் எப்படி யமனை நம்ம எட்டி உதைக்கிறது சார் அப்படின்னா அந்த அந்த மாதிரி பயமற்ற ஒரு உணர்வு வந்துடும், நீண்ட காலம் வாழலாம் அப்படின்றார். சமீபத்துல நினைக்கிற சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி பிராணாயாம பயிற்சி மூலியமாக நீ புற்றுநோய் வராம தடுக்கலாம் ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுதா அமெரிக்காவில் நினைக்கிறேன். ஒரு பெயர் வந்து சுந்தர் பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன். அழகா வெகடெல்லாம் அவருடைய கட்டுரையெல்லாம் வந்திருந்தது பாத்தீங்க அப்படின்னா. சோ மூச்சு பயிற்சி மூலியமாக புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆராய்ச்சி வந்து அவங்க வெளிநாட்டுல சயின்டிபிக்கா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா. சோ என்ன காரணம் அப்படின்னா அதுல சொல்ற திருமூலருடைய மூச்சு பயிற்சின்றார். அந்த ஆர்டிக்கல்ல வந்து திருமூலருடைய அந்த ஏற்றி இறக்கி இருகாலம் பொறிக்கும் நம்ம சொல்றோம். இது மாதிரி இன்னொரு பாடல்ல வரக்கூடிய ஒரு கால்குலேஷனை மையப்படுத்தி அந்த ஆராய்ச்சி பண்ணதாகவும் அதுல நிறைய சயின்டிபிக்கான நிறைய மாற்றங்கள் கிடைத்ததாக ஒரு பதிவு. ஒரு 20 பேரை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணதுல இந்த மாதிரி பிராணாயாம பயிற்சி மூலியமா இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், பிரெயினை வந்து வயதான காலங்களில் ஞாபக மறதி நோய் வராம தடுக்க முடியும் திருமூலருடைய பிராணாயாம பயிற்சி மூலியமான அவருடைய ஆராய்ச்சி. ஸோ அப்படிப்பட்ட அந்த பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஆர்டிகல் வெளியிடும் நிறைய உலகம் முழுவதுமே ஆராய்ச்சிகள் நிறைய பிராணாயாமத்துல போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவங்க தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நான் சொன்னது மாதிரி பிராணாயாம பயிற்சியை நம்ம என்ன செய்யலாம், மருத்துவ ரீதியாக நம்ம வந்து பயன்படுத்த முடியும். நல்ல விஷயம்தான். நான் உடம்ப வந்து நோயாளியா வச்சுக்கிட்டு இங்கிட்டு திரும்ப முடியல சார், அங்கிட்டு திரும்ப முடியல, 4 அடி எடுத்து வைக்க முடியல, சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டுது, எனக்கு ஹார்மோன் பிரச்சனை, தலை வலிக்குது, அப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, நம்ம ஞானம் அடைய முடியாது. இப்ப மதுரையில இருந்து நம்ம சென்னைக்கு போறோம் அப்படின்னா ஒரு வாகனத்துல போறோம், கார்ல எடுத்து போறோம்னா கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். கார் மோசமான கண்டிஷன்ல இருந்து என்ன செய்ய முடியாது, சென்னைக்கு போக மாட்டோம், பாதி வழியில் நிற்போம். இப்போ பொன்னியம் இடத்துக்குலாம் நல்ல அனுபவம். நாங்க ஒரு கார்ல எல்லாம் போயிருந்த இடையில ரொம்ப மோசமான கார் தான், வேற வழியில அவசரத்துல கிளம்பிட்டோம், 1/4 மணி நேரத்திலேயே வண்டி நின்றுச்சு, பிரேக் டவுன். அப்புறம் பதட்டமாயி அப்புறம் வேற வண்டியை வர சொல்லி அப்புறம் போனோம். அது மாதிரி நம்ம ஆன்மீக மார்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா கூட இந்த உடம்பு அப்படின்ற வாகனம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். நிறைய உடம்புல நோய்களோட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை சரியாக என்ன செய்ய முடியும், இலக்கை அடைவது நமக்கு சிரமமா இருக்கும். ஸோ அப்ப நமக்கு வந்து ஆன்மீகத்திற்காகவும் பிராணாயாம பயிற்சி உதவிகரமா இருக்கும், மருத்துவ ரீதியா நமக்கு பிராணாயாம பயிற்சி உதவிகரமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பிராணாயாமா அப்படின்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸோ 2 வார்த்தையுடைய சேர்க்கை நமக்கு பிராணாயாமம் அப்படின்ற வார்த்தை. ஸோ ஒண்ணு பிராணன், இன்னொன்னு அயமா அப்படின்றோம், அயமம் அப்படின்றோம். பிராணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் மூச்சு காற்று அப்படின்னு மேலோட்டமா நினைப்போம். ஆனா என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா மூச்சு காற்றுக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி. சோ அப்படின்னா மூச்சு காற்றுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத மூச்சு காற்று, யாராவது காற்ற கண்ணுல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் பரிசு. சார் காற்ற கண்ணுல பார்த்தேன் சார், பார்க்க முடியாது, ஆனா என்ன உணரதான் முடியும். ஏதோ 2 நாசிக்குள்ள காற்று உள்ள போறது தெரியுது, வெளியே வர்றது தெரியுது. சோ காற்றை நம்ம என்ன செய்ய முடியும், உணரதான் முடியும், அதை பார்க்க முடியாது. சோ அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத காற்றுக்குள்ள இன்னும் கண்ணுக்கு தெரியாம மறைந்திருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, பிராண சக்தியை தான் அவன் என்ன பதிவு பண்றாங்க யோகால பிராணன், பிராணிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அயமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அர்த்தம் எக்ஸ்டென்ஷன், நீட்டித்தல், விரிவுபடுத்துதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இந்த யமான்னு சொல்றோம்ல, யமான்றதான் நம்ம அயமா அப்படின்ற வார்த்தையுடைய வெளிப்பாடு. இன்னொரு வார்த்தை ஆனா ஏமா அப்படின்னா நம்ம ஒழுங்கு அப்படின்றோம், கட்டுப்பாடு. சோ அப்படின்னா நம்முடைய பிராண சக்தியை கட்டுப்படுத்துதல் அப்படின்றதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், பிராணாயாமம் அப்படின்னு பேர். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மூச்சை கட்டுப்படுத்துதல் அல்லது மூச்சை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மூச்சை ஒழுங்குபடுத்துவதன் மூலியமாக என்ன செய்யலாம்,
நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும், நம்முடைய மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும், ஆன்மீக மார்க்கத்துல நம்ம ஆழமாக பயணம் செய்ய முடியும். இன்னும் ஒருபடி மேல நீங்க போனீங்க அப்படின்னா யமனையே எட்டி உதைக்கலாம். எட்டி உதைக்கலாம், எட்டி உதைக்க அவ்வளவுதான், கொள்ளலாம் கிடையாது. பாருங்க, கூற்றை உதைக்கும் குறியதுவாம் என்ற கூற்றை கொல்லும் சொல்ல, யமனை கொல்லலான்னு சொல்ல. நம்ம இறந்துதான் போவோம், யமனை கொல்ல முடியாது. ஆனா என்ன செய்ய, யமனை எட்டி உதைச்சு போப்பா, ஒரு 50 வருஷம் கழிச்சு தள்ளி வாப்பா, நான் 150 வயசுலதான் போவேன் பூமியை விட்டு, இல்ல 200 வயசுலதான் போவேன், இல்ல 300 வயசு ஒரு ஆமை மாதிரிதான் போவேன் அப்படின்னு என்ன செய்யலாம், மரணத்தை தள்ளி போடலாம். கூற்றை கொல்ல முடியாது. கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு திரும்ப ரொம்ப அழகா ஒரு பதிவு பண்றாரு. சோ அப்படி நமக்கு நான் பொதுவா சொல்வேன், எல்லா கிளாஸ் இருக்கிறப்பையும் என்னுடைய பாட்டிட்ட வசவு வாங்கியிருக்கேன். ரொம்ப சேட்டை பண்றப்ப, பள்ளி பருவத்துல வைகிறப்ப வைவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணா என் பிராணனை வாங்காத, போய் ஓரமா உட்காருன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காலத்துல படிக்காத பாட்டி, ஸ்கூலுக்கே போலவங்க. ஆனா பாருங்க, இல்ல யதார்த்தமா பேச்சு வழக்குல என் பிராணனை வாங்காத, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, என் பிராணனை வாங்குறதுக்குன்னே பிறந்து தொலைச்சிருக்கு. இந்த டைலாக்லாம் அந்த காலத்துல கிராமங்கள்ல நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம். சோ அப்படின்னா அப்புறம் பிராணனை மூச்சை வாங்காதுன்னு இல்லை, என் உயிர் சக்தியை வாங்காத அப்படின்னு அர்த்தம். சோ அப்படின்னா நம்முடைய உயிர் சக்தியை, நம்முடைய பிராண சக்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, அல்லது ஒழுங்குபடுத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிக்கு பேர் தான் பிராணாயாமம். சுருக்கமா நம்ம எப்படி மேலோட்டமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மூச்சை ஒழுங்குபடுத்தும், நம்முடைய மூச்சுல ஒரு ஒழுங்கை கொண்டு வருவது. இப்ப புரட்டாசி பிறக்கும் போது மகாலய அமாவாசை 21 பார்த்தா ரோட்ல நேற்று பாக்குறேன், எல்லாம் இந்த பரோட்டா கடைகள்லாம் கூட்டமே இல்லை. என்னப்பா கூட்டமே இல்லைன்னு கேட்டோம்னா அப்பதான் சொல்றாரு, சார் இது புரட்டாசி பிறந்து மகாலய அமாவாசை வரப்போகுது, கடைக்கு ஆளே வரமாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன அர்த்தம், புரட்டாசி வந்துருச்சு அப்படின்னாலே எல்லா வீட்டும் ஒரு ஒழுங்கு வந்துடும், நான் இவ்வளவு நாள் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. உணவுல ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கும், சாப்பாட்டுல ஒரு ஒழுங்கு. டாக்டர்கிட்ட போறோம், ஹார்ட்ல அட்டாக் வந்திருக்கு, இதெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுவாரு, உடனே என்ன செய்வோம், ஃபுட்ல ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்போம். அப்படின்னா உணவுல நம்ம ஒழுங்கு வச்சிருக்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு வச்சிருப்போம். டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, நீ ரோட்ல போனா இடது பக்கம் தான் போகணும், நீ காரை ஓட்டுறப்ப இடது பக்கம் தான் நடந்து போகணும், சிக்னல்ல வந்தா ரெட் லைட் எரிஞ்சா ஆஃப் பண்ணி நிக்கணும், இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி நம்முடைய மூச்சுல ஒரு ஒழுங்கு நமக்கு இல்லை. பாரு, 2 நாசிக்குள்ள மூச்சு காற்று உள்ள போகுது வெளியே வருது, உள்ள போகுது வெளியே வருது, நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே சுத்தமா இல்லை. இந்த மூச்சு காற்று நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை. மூச்சு காற்று கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை நம்ம சுவாசிக்கிறோம் பர் டே. ஒரு நாளைக்கு 21,600 முறை நம்ம சுவாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு 15 முறை நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மனிதன் சுவாசிக்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு நீங்க கணக்கு பண்ண 900 டைம்ஸ். இப்ப நான் 6:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு நான் முடிக்கிறப்ப அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்முடைய சுவாசம் 900 ரீச் பண்ணிடும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 21,600 முறை மனித உடம்பு சுவாசிக்குது. 21,600 முறையும் நம்முடைய முயற்சியே இல்லை. மூச்சு காற்று அதுவா உள்ள போகுது, அதுவா உடம்புக்குள்ள டிராவல் ஆகுது, உள்ள இருந்து அதுவா வெளியே வரும். நான் சாப்பிடுறது மாதிரி, தண்ணி குடிக்கிறது மாதிரி கூட நம்ம கிடையாது. நம்ம சாப்பாடு எடுக்கிறோம், வாயில வைக்கிறோம், முழுங்குறோம், முழுங்கினதுக்கு அப்புறம் அது கண்ட்ரோல்ல உடம்பு எடுத்துக்கிறது. அது சாப்பாடு எவ்வளவு எப்படி செரிமானம் ஆகணும், கழிவு வெளியேற்றுறது, இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, உடம்பு பார்த்துக்குது. தண்ணி குடிக்கிறோம், நம்ம எடுத்து குடிக்கிறோம், தண்ணி உள்ள டிராவல் பண்றது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, அது யூரினேட் ஆகுறது எல்லாம் உடம்பு பார்த்துக்குது. ஆனா மூச்சு காற்று அப்படி இல்லை. 21,600 மூச்சுகளுமே வெளியிருந்து உள்ள போறது, உள்ள டிராவல் ஆகுறது, உள்ள இருந்து வெளியே வருது. இந்த மூணுமே நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. சோ அப்படின்னா பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி மூலியமாக நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 21,600 மூச்சுகள்ல நீங்க 1 நிமிடம் பிராணாயாம பயிற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 மூச்சை நீங்க கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் பிராணாயாம பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா 900 பிரீத்திங்கும் கண்ட்ரோல் இருக்கும். ஆனா 1 மணி நேரம் பண்ண முடியாது. நான் பண்ண சொன்னாலும் தெரிச்சு ஓடிடுவோம் பிராணாயாம பயிற்சி பண்றது அப்படின்னா. ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சா கூட ஒரு 200 மூச்சுகள், 250 மூச்சுகள் என்ன செய்யலாம், நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா பிராணாயாம பயிற்சி பண்றப்ப மூச்சு நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். மூச்சு எப்படி உள்ள போகணும், எந்த நாசில உள்ள போகணும் வெளியே வரணும், எவ்வளவு வேகத்துல உள்ள போகணும் வெளியே வரணும்,
எத்தனை செகண்ட் உள்ள போகணும் வெளியே வரணும் இதெல்லாம் என்ன செய்வோம் நம்ம தீர்மானம் பண்ணி, நான் உள்ள போன்னு சொன்னா மூச்சு காற்று உள்ள வரும், வெளியே போன்னு சொன்னா மூச்சு காற்று வெளியே வரும், உள்ளேயும் போகாத வெளியும் வராத அப்படியே மூச்சை அடக்கி வச்சுக்கிட்டே அப்படின்னா நம்முடைய முயற்சி. ஸோ அப்படின்னா பிராணாயாம பயிற்சி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் பிராணாயாம பயிற்சி செய்யறோமோ அப்பெல்லாம் இந்த சுவாசம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். பிராணாயாம பயிற்சியை முடித்த அடுத்த வினாடி சுவாசத்துடைய கண்ட்ரோல்ல நம்ம போயிடுவோம். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு நமக்கு வந்து. ஸோ அப்படின்னா பிராணாயாமம் என்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இந்த பயிற்சியை பற்றிய அடிப்படை விதிமுறை நமக்கு தெரியும். ஸோ பிராணாயாமம் அப்படின்றது மேலோட்டமா பாத்தீங்கன்னா மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது வசப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, அல்லது சுவாசத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, அல்லது பிராண சக்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இப்ப இந்த பிராணாயாம பயிற்சியை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, ரைட் நாசில் லெஃப்ட் நாசில். சில பேர் வாய் வழியெல்லாம் பிராணாயாம பயிற்சி பண்றது, கொஞ்ச நேரம் மூச்சு எழுத்து பார்ப்பாங்க, லெஃப்ட்ல எழுத்துல, அதுக்கு மேல முடியல அப்படின்னே வாய் வழியா விட்டுறது, அப்படி விடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க நாசி வழியா தான் பிராணாயாம பயிற்சியை செய்யணும். அதுக்குன்னு வாய் வழியா பண்றது சில பிராணாயாம பயிற்சி. எனக்கு போர் அடிக்குது சார், இல்ல மூச்சு முட்டுதுன்றதுக்காக வாயை பயன்படுத்தக்கூடாது. எனக்காவது வாய் போர் அடிக்குது, மூக்குல சாப்பாடு விட்டுருக்கோமா பாருங்க, கரெக்டா வாயில தான் சாப்பாடு. அது மட்டும் என்னன்னு தெரியல, ஒரு மணி நேரம் சாப்பிட்டாலும் சாப்பிடுறோம். போன வாரம் விருந்துக்கு போயிருந்தோம், ஒரு பஃபே சிஸ்டம். நம்ம டீம் எல்லாம் போயிட்டு 2 மணி நேரம் சாப்பாடு உள்ள போயிட்டே இருக்கு, 2 மணி நேரம் போகுது பாத்தீங்க அப்படின்னா. அதே ஒரு 1/4 மணி நேரம் தியான பயிற்சி பண்ண சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி சார் 1/4 மணி நேரம் பண்ண முடியும்? பார்க்க நம்ம தமிழ் ஆனந்த யோக மன்றல் ஆச்சரியமா இருக்கு. 6ல இருந்து 6:30 வரை ஸ்ட்ரிக்டா இந்த தியான பயிற்சியை முடிச்சுட்டு தான் அப்புறம் அடுத்த செவிக்கே வர்றாங்க, செவிக்கான உணவுக்கே வர்றாங்க. ஸோ அப்படி நமக்கு வந்து இந்த பிராணாயாமம் முழுக்க முழுக்க நம்முடைய 2 நாசியோட தொடர்புடைய ஒரு பயிற்சி. இங்க வந்து வாய்க்கே வேலை கிடையாது. சில சமயங்கள்ல மட்டும் வாய் வழியான பிராணாயாம பயிற்சி நம்ம செய்வோம். அப்புறம் நமக்கு ரைட் நாசில் லெஃப்ட் நாசில் நமக்கு 2 இருக்கு. நமக்கு வந்து இதுல பண்றப்ப லெஃப்ட்ல தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் தான் ரைட்டுக்கு வரணும். ஒரு முக்கியமான விதிமுறை பிராணாயாம பயிற்சிலாம். நீங்க லெஃப்ட்லயும் பண்ண போறீங்க, ரைட்லயும் பண்ண போறீங்கன்னா முதல்ல லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் தான் நீங்க ரைட்டுக்கு செய்ய போகணும். அப்புறம் 2வது விதிமுறை, எப்பயுமே மூச்சை வெளிவிட்டுட்டு தான் நீங்க பிராணாயாம பயிற்சி ஆரம்பிக்கணும். பிரீத் அவுட் பண்ணிட்டு தான் லங்ஸ் இருக்கக்கூடிய கழிவு வெளியேற்றிட்டு தான் நம்ம பிராணாயாம பயிற்சியை நம்ம செய்யணும். ஸோ அப்படின்னா இது முழுக்க முழுக்க 2 நாசியோட தொடர்புடைய பயிற்சி. ஒரு நாசி அடைக்க போறோம், ஒரு நாசில மூச்சு இழுத்து விட போறோம், அவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த வேலையே. ஸோ அப்படின்னா என்னன்னா, இது ஏன் பிராணாயாம பயிற்சி ரொம்ப வரவேற்புக்குரியதா இருக்கும் அப்படின்னா, நமக்கு எளிமையான பயிற்சி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பேசிக் யோகா கிளாஸ்ல வச்சிருக்கோம், ஆசனாஸ் கிளாஸ். நிறைய மாணவர்கள் ஆர்வத்துல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பதிஞ்சிருவாங்க. 50 பேர் பதிஞ்சாங்கன்னா முதல் கிளாஸ் எடுத்த உடனே பார்த்தா மறுநாள் பாதி பேர் காண போயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்போம், முன்னாடி வளைங்க, பின்னாடி வளைங்க, பத்மாசனம் போடுங்க, வஜ்ராசனம் போடுங்க. அதில் பொன்னி மேடம்லாம் பண்றதை பார்த்தா அட்வான்ஸா பண்ணுவாங்க. பொன்னி மேடம், எழிலரசி மேடம்லாம் ரொம்ப அட்வான்ஸா பண்றதை பார்த்துட்டு அதோட பல பேர் தெறிக்க ஓடிடுவாங்க. அடுத்த பிரிவில் கூட பண்ணிக்கலாம் ஆசன கிளாஸ், கஷ்டமா இருக்கும். ஆனா பிராணாயாம பயிற்சி அப்படி இல்லை, நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு பிராணாயாம பயிற்சி. ஏன் அப்படின்னா, நம்ம சேர்ல உட்காந்துட்டே பண்ணலாம், தரையில உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். ஒரு நாசியை மட்டும் அடைக்க போறோம், மூச்சை இழுக்க போறோம், வெளிவிட போறோம், அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம கஷ்டமே இருக்காதுல்ல. ரைட் லாக் பண்ணுங்க, லெஃப்ட்ல மூச்சு இழுத்து விடுங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பண்ண போறீங்க. லெஃப்ட் லாக் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ல ரைட்ல பண்ண போறோம். இங்க நமக்கு உடம்பு வலிக்கும் சார், எனக்கு வயசாயிடுச்சு, அப்புறம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எல்லாருமே வெயிட் போட்டிருக்கவங்க செய்யலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க செய்யலாம். எந்த நோய் இருந்தாலும் உடம்பு எனக்கு ரொம்ப மோசமா வச்சிருக்கேன் அப்படின்னா கூட பிராணாயாம பயிற்சியை செய்யலாம். ஸோ அப்படின்னா நீங்க பிராணாயாம பயிற்சியை ஒரு தியானத்துக்குரிய ஆசனத்துல அமர்ந்து பண்றது நல்ல விஷயம். அப்படி தியானத்துக்குரிய ஆசனத்துல அமர முடியல அப்படின்னா சமணங்கால் போட்டு நீங்க செய்யலாம், அல்லது சேர்ல உட்கார்ந்துட்டு நீங்க செய்யலாம், அல்லது கால் நீட்டிட்டு சுவர்ல சாஞ்சு உட்கார்ந்துட்டு செய்யலாம். ஏன் படுத்துக்கிட்டே செய்யலாம், படுத்துக்கிட்டே பிராணாயாம பயிற்சி பண்ணலாம். எல்லாரும் நிறைய பேர் பிடிக்கும், இந்த கடைசி வார்த்தை தான் பிடிக்கும். முதல்ல சொன்னதெல்லாம் விட்டுருவோம் சார், இந்த படுத்துக்கிட்டே பண்ண சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் அமோகமான வரவேற்பா இருக்கு, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. படுத்துக்கிட்டே பண்ணலாம்னு சொல்றது கடைசி பட்சம், அதை முதல்ல எடுக்கக்கூடாது, அது கடைசி பட்ச சலுகை.
எடுத்தோடனே படுக்கக்கூடாது. எனக்கு வந்து டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கு சார், வீட்டுல பெட்ரூம்ல நான் படுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து அப்படி இருக்கிறப்ப என்ன செய்யலாம், படுத்துக்கிட்டே நீங்க பிராணாயாம பயிற்சி பண்ணலாம். மற்றபடி நம்மளால நடக்க முடியும், உட்கார முடியும், சேர்ல உட்கார முடியும்னா நீங்க அமர்ந்து பண்ணக்கூடிய போஸ் தான் முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் 3 நேரங்கள்ல பிராணாயாம பயிற்சி செய்யலாம். காலையில எழுந்ததுல இருந்து காலை உணவுக்கு முன்பாக பிராணாயாம பயிற்சி செய்யலாம். அதிகபட்சம் ஒரு 9 மணி 9:30 மணிக்குள்ள பிராணாயாம பயிற்சியை முடிச்சிடணும் காலையில. மதிய சாப்பாட்டுக்கு முன்பாக பிராணாயாம பயிற்சி செய்யலாம். இப்ப காலைல 10 மணிக்கு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் கேப் விட்டுட்டு 1 மணிக்கு பிராணாயாம பயிற்சி ஆரம்பிச்சு நீங்க என்ன செய்யலாம், பிராணாயாம பயிற்சியை செய்யலாம். மாலை நேரத்துல பிராணாயாம பயிற்சி செய்யலாம். மாலை நேரத்துல இரவு 8 மணிக்கு முன்பாக பிராணாயாம பயிற்சியை முடிச்சிடணும். ஒருவேளை நீங்க 7 மணிக்கு சாப்பிடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு முன்னாடி பிராணாயாம பயிற்சியை முடிச்சிடணும். அதிகபட்சம் இரவு 8 மணி தான். நிறைய பேர் இன்னைக்கு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் பிராணாயாம பயிற்சி பண்றது, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இரவுல பிராணாயாம பயிற்சி பண்ணா நமக்கு தூக்கம் வராது. பிரெயின் வந்து பயங்கர அலர்ட் ஆயிரும், பிரெயின் சுறுசுறுப்பாயிரும், ஆக்சிஜன் சப்ளை அதிகமா கிடைக்கும் நமக்கு பிரெயினுக்கு, நைட்டு தூக்கம் தள்ளி போயிடும். அதனால இரவு 8 மணிக்கு மேல பிராணாயாம பயிற்சியை நீங்க பண்ணாம இருக்கிறது நமக்கு மிக மிக சிறப்பு. நமக்கு வந்து 3 நேரங்கள்ல பிராணாயாம பயிற்சி செய்யலாம். குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் பிராணாயாம பயிற்சி கொடுக்குறா போதும். வெறும் 10 நிமிடம். நான் சொன்ன மாதிரி ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு சுவாசிக்கிறோம். 10 நிமிடங்கள்ல 150 மூச்சு, அவ்வளவுதான். ஒரு 150 மூச்சை சுவாசிக்கிற நேரத்துல நீங்க உட்கார்ந்து பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த 150 மூச்சு இருக்காது. 10 நிமிடம் நீங்க பிராணாயாம பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா 50 மூச்சுகள் தான் சுவாசிச்சிருப்பீங்க. 50 மூச்சு உருப்படியான மூச்சா இருக்கும், ஆழமான மூச்சா இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு சுவாசம் நமக்கு எப்படி இருக்குன்னா 4 செகண்ட்ல முடிஞ்சிடும். 4 செகண்டுக்கு ஒரு தடவை சுவாசிக்கிறோம் நம்ம இப்ப நார்மலா. ஒரு நிமிடத்துக்கு 15 மூச்சுல முடிச்சிடறோம். இதை நீங்க பிராணாயாம பயிற்சி செய்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றோம். ஒரு 5 செகண்ட்ஸ் மூச்செழுத்து 5 செகண்ட்ஸ் மூச்சளி வரையும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை தடவை சுவாசிச்சிருப்பீங்க? 6 முறை தான் சுவாசிச்சிருப்பீங்க. ஏன்னா 10 செகண்டுக்கு ஒரு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 60 வினாடிக்கு 6 முறை அப்படின்னா 10 நிமிடங்களுக்கு 60 முறை தான் சுவாசிச்சிருக்கோம். 150ல இருந்து 60 குறையிறப்ப நம்ம எவ்வளவு நேரம் மூச்சு எடுத்திருப்போம், எவ்வளவு நேரம் கழிவு காற்றை வெளியிட்டு இருப்போம். ஏறக்குறைய நமக்கு வந்து 60 முறை ரொம்ப பர்ஃபெக்டா சுவாசி இருக்கிறப்ப அது நம்முடைய உடம்புல, நம்முடைய ஹார்மோன்ஸ்ல, நம்முடைய லங்ஸ்ல, நம்முடைய பிரெயின்ல, இன்டர்னல் ஆர்கன்ல அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும். எல்லா உறுப்புகளும் மகிழ்ச்சியா இருக்கும். கிட்னிக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும், லிவருக்கு அதிகமா கிடைக்கும், பிரெயினுக்கு அதிகமா கிடைக்கும், கழிவு காற்று அதிகமா வெளியேறும். அப்படின்னா 10 நிமிடங்கள் பண்றப்பே நம்முடைய உடம்புக்கு நல்ல தேவைக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும். வீட்டுல நமக்கு ஏதாவது வீட்டுல கிஃப்ட் கொடுத்தா ஒரே மகிழ்ச்சி ஆயிடும். அடுத்த மாசம் சம்பளத்துல 10,000 ரூபாய் கூடுது அப்படின்னா ஒரே ஹாப்பி, மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, அப்படியே மகிழ்ச்சி அடையும். அது ஒரு 2 நாள் தான், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப பாருங்க, பிளிப்கார்ட்ல, அமேசான்ல செப்டம்பர் 23ல இருந்து பெரிய ஆஃபர். நிறைய பேர் ரெடியா இருக்கு, என் ஃப்ரெண்ட்லாம் ரெடியா இருக்காங்க. இப்பயே காசை வச்சுக்கிட்டு முதல்ல ஆஃபர்ல ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ரெடியா இருக்கும். நான் ஆர்டர் பண்ணி ஒரு பெரிய மொபைல் வாங்குறோம், ஒரு லேப்டாப் வாங்குறோம், வேற ஏதாவது பொருள் வாங்குறோம். 2-3 நாள் அப்புறம் முடிஞ்சிடும். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இழைக்காது. அப்புறம் நமக்கு என்ன செய்யலாம், நம்மளை மகிழ்ச்சி படுத்துவதற்கு பணம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா உடம்புடைய உள்ளுறுப்புகளை என்ன செய்ய முடியாது, பணத்தை கொடுத்து ஏமாத்த முடியாது. கிட்னிட்ட போய் இந்தாப்பா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கப்பா, எனக்காக கடுமையா உழைப்பா அப்படின்னா கேட்குமா கிட்னி? கேட்காது. ஹார்ட்ட போயிட்டு நீ 10,000 ரூபாய் வச்சுக்கோ, இல்ல அச்சய திருதியை வருது, ஹார்ட்ல வந்து நல்ல ஒரு கோல்டு செயின் போடுறேன், இல்ல ஒரு கம்மல் எடுத்து ஹார்ட்ல மாட்டி விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்க. ஹார்ட் கேட்குமா? கேட்காது. தலை மூளை பகுதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ கோல்டுலயே ஒரு பெரிய கேப் வாங்கி தலையில மாட்டிட்டு வெயில்ல போனாலும் கூட மூளை சுறுசுறுப்பா இருக்கு. அப்படின்னா மூளையை நம்ம ஏமாத்த முடியாது. மூளையை, உடம்புடைய உள்ளுறுப்புகளை நீ ஆக்சிஜன் அதிகமா கொடுத்தா உடம்பு ஹாப்பியா இருக்கும், ஹார்மோன்ஸ் ஹாப்பியா இருக்கும், நம்முடைய உடம்புடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கும், டாக்ஸின்ஸ் நல்லா வெளியேறும். ஸோ அப்படின்னா வெறும் 10 நிமிடம் பண்ணக்கூடிய பிராணாயாம பயிற்சியே நம்முடைய உடம்புடைய உள்ளுறுப்புகளை மகிழ்ச்சிப்படுத்தும். நம்முடைய உடம்புல உள்ளுறுப்பை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா உள்ளுறுப்பு நம்மளை மகிழ்ச்சி படுத்தும். நம்ம ஹார்ட்டை போட்டு பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஹார்ட் நம்மளை போட்டு பார்க்கும். இறைப்பையை போட்டு பார்த்தே வச்சுக்கோங்க,
4 இட்லி போற இடத்துல ஒரு பொங்கல், 2 வடை, அப்புறம் டீ, அது பத்தாதுன்னு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு போட்டு வயிறை பாடா படுத்தினோம்னா வயிறு நம்மளை பாடா படுத்தும். 40 வயசு 50 வயசுல பாடா படுத்தும். அப்படின்னா உடம்புடைய உள்ளுறுப்புகளை நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு உடம்புடைய உள்ளுறுப்பு நம்மளை ஹாப்பியா வச்சிருக்கோம். ஸோ பிராணாயாம பயிற்சி அதை சொல்லுவாரு. இந்த பிராணாயாம பயிற்சி சிறப்பம்சம் இது உடம்புடைய உள்ளுறுப்புகளோட டீல் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. நம்முடைய ஐம்புலன்களையும் சிறப்பா செயல்பட வைக்கும். பிராணாயாம பயிற்சி பண்ணினா பிரெயின் சிறப்பா இருக்கும். நம்முடைய கண்ணுடைய ஃபங்க்ஷன், பார்வை திறன் அதிகரிக்கும், கேட்கும் திறன் அதிகரிக்கும், நம்ம லிசனிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். இந்த மாதிரி ஐம்புலன்களையும் நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப செயல்பட வைக்கலாம். இப்படி நிறைய சொல்லிட்டே போனா நமக்கு நேரம் குறைவா இருக்கு நமக்கு. அதுல அப்படி நமக்கு பிராணாயாம பயிற்சி மூலியமாக நம்ம சரியா பண்றது மூலியமாக உடம்புடைய உள்ளுறுப்பை என்ன செய்யலாம், இன்னும் நம்ம ஊக்கப்படுத்த முடியும். அப்புறம் அடுத்த முக்கியமான விதிமுறை வெறுந்தரையில பணக்கம். ஒரு தரை விரிப்பு அவசியம். தரை வெப்ப காலத்துல வெப்பமா இருக்கும், குளிர் காலத்துல குளிர்ச்சியா இருக்கும். ஸோ அப்ப நீங்க தரை விரிப்பு விரிச்சு அது மூலியமாக பிராணாயாம பயிற்சி பண்றது மூலியமாக தரையுடைய வெப்பநிலை அல்லது குளிர்ச்சி நம்முடைய உடம்பை பாதிக்காம இருக்கும். சேர்ல உட்கார்ந்து பிராணாயாம பயிற்சி பண்ணாலும் கூட கால் பகுதி தரையில படுற இடத்துல ஏதாவது ஒரு மடிப்பு, ஒரு துண்டை கிண்ட வச்சுட்டு அது மேல கால் வைக்கிறது கூட ஒரு விதத்தில் நல்லது நமக்கு. ஸோ உடம்புடைய அந்த வெப்பநிலை நம்முடைய தரையுடைய வெப்பநிலை நம்முடைய உடம்பை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அது ஒரு காரணம். நமக்கு ஹை பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சில பிராணாயாம பயிற்சிகளை பண்ணக்கூடாது. அது ஒரு முக்கியமான விதிமுறை. நீங்க பிராணாயாம பயிற்சி முறைப்படி பண்றப்ப நீங்க கேட்கலாம். நாங்களே ஆன்லைன்ல தனியா கிளாஸ் வச்சிருக்கோம் பிராணாயாமத்திற்குன்னு, அதோட கலந்து நீங்க தொடர்ந்து பங்கு பெறலாம். ஸோ அப்படி இந்த விதிமுறைகள் நமக்கு மிக மிக முக்கியமானது. முழுக்க முழுக்க 2 நாசியோட தொடர்புடைய பயிற்சி. இப்ப ரைட் நாசலுக்கு என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா சூரிய நாடி அப்படின்னு பேர், ரைட் நாசல். லெப்ட் நாசலுக்கு என்ன பெயர்னா சந்திர நாடி அப்படின்னு பேர். இப்ப நம்ம தெரப்பிக்கு வருவோம் நேரடியா. என்ன தெரப்பி சார்னா, நமக்கு 2 நாசில காற்றோட்டம் உள்ள போயிட்டு வந்தாலும் ஒரு நாசில காற்றோட்டம் அதிகமா இருக்கும், ஒரு நாசில காற்றோட்டம் கம்மியா இருக்கும். அதனால பிராணாயாம பயிற்சி பண்ண உட்கார்ந்த உடனே பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்முடைய உடம்புல எந்த நாடியுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு. இப்ப ரைட் நான் சொன்னேன் சூரிய நாடு. சூரிய நாடுல காற்றோட்டம் அதிகமா இருக்கா அல்லது சந்திர நாடுல காற்றோட்டம் அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, நீ செக் பண்ணி பாரு. ரைட் லாக் பண்ணிட்டு லெஃப்ட்ல மூச்சு இழுத்து விடுங்க. அப்புறம் லெஃப்ட் லாக் பண்ணிட்டு ரைட்ல மூச்சு இழுத்து விடுங்க. அப்படி செக் பண்றப்ப இப்ப லைவ் கிளாஸா இருந்தா கேட்போம், எத்தனை பேருக்கு ரைட் நாசல் ஃப்ரீயா இருக்குன்னா கொஞ்சம் பேர் கை தூக்குவீங்க. எனக்கு ரைட் ஃப்ரீயா இருக்கு சார். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இப்ப சூரிய நாடி டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். உங்களுடைய உடம்பையும் நம்முடைய மூளையையும் நம்முடைய சிஸ்டமே இப்ப சூரிய நாடி கண்ட்ரோலுக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு லெஃப்ட் நாசில் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சந்திர நாடி டாமினேட் பண்ணுது அர்த்தம். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த நாடி நமக்கு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றான் யோகால. இது என்ன சார் நாடி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, காற்றுக்கான குழாய், காற்று குழாய்னு வச்சுக்கோங்க. ஸோ காற்று எப்படி கண்ணால பார்க்க முடியாதோ அது மாதிரி காற்று செல்லக்கூடிய அந்த காற்றை சுமந்து செல்லக்கூடிய காற்று குழாயவும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஸோ அந்த காற்று குழாய்கள் தான் யோக சாஸ்திர நாடிகள். மனித உடம்புல 72,000 நாடிகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம சுவாசிக்கிற காற்று நாசி வழியா உள்ள போய் தலையில இருந்து கால் வர 72,000 விண்ட் சேனல்ஸ், காற்று குழாய்கள் உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு. இதை நம்ம விஞ்ஞானத்துல படம் பிடிக்க முடியாது. ஆனா சயின்ஸ் ட்ரை பண்றாங்க. இன்னும் சில ஆண்டுகள், பல ஆண்டுகள்ல ஒருவேளை இந்த சேனல்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு பெரிய தெரப்பி ஆஸ்பெக்ட் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் நமக்கு. ஸோ அப்படி இந்த 72,000 நாடிகள்ல முக்கியமான 2 காற்று குழாய், ஒண்ணு ரைட் நாஸ்ல போகக்கூடிய சூரிய நாடி, இன்னொன்னு லெப்ட் நாஸ்ல போகக்கூடிய சந்திரன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரிய நாடின்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ரைட்ல எப்பெல்லாம் மூச்சு இழுத்து விடுறீங்களோ அப்பெல்லாம் உடம்பு நமக்கு வெப்பமாயிட்டே இருக்கும். எப்பெல்லாம் லெப்ட்ல மூச்சு இழுத்து விடுறீங்களோ அப்பெல்லாம் நம்முடைய உடம்பு குளிர்ச்சி ஆயிட்டே இருக்கும். இது நமக்கு முதல் தெரப்பி. இப்ப முதல்ல என்ன செய்யலாம் நீங்க அப்படின்னா, வெயில் காலங்கள் என்ன செய்யணும், வீட்டுக்கு வந்து ஏசியை போடுறோம் வெயில் காலங்கள்ல. அப்படின்னா உடம்புல எது ஏசி அப்படின்னா லெப்ட் நாஸ்.
நீங்க வெயில் காலங்கள்ல வீட்டுல வந்தோடனே ரைட் லாக் பண்ணிட்டு லெஃப்ட்ல சந்திர நாடியில மூச்செழுத்து வெளிவிட்டீங்கன்னா இந்த உடம்பு குளிர்ச்சி ஆயிட்டே இருக்கும். அது மாதிரி வெப்ப வெப்ப பிரதேசங்கள் இருக்கு, பாலைவனம், ராஜஸ்தான் பாலைவனத்துல இருக்கும், கடுமையான வெப்பமா இருக்கும் வச்சுக்கோங்க. நீங்க ரைட் லாக் பண்ணிட்டு லெஃப்ட்ல பண்ணக்கூடிய பிராணாயாம பயிற்சி அதிகமா செய்யணும். குளிர்காலங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா ரைட்ல பண்ணக்கூடிய பிராணாயாம பயிற்சி சூரிய நாடியை அதிகமா பயன்படுத்தும். அப்படின்னா லெஃப்ட் லாக் பண்ணிட்டு ரைட்ல மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா இந்த உடம்பு நமக்கு வேகமா வெப்பமடையும், பிரெயின் சுறுசுறுப்பாயும் நமக்கு வந்து. ஸோ உடம்புக்கு வெப்பம் வேணும் அப்படின்னா ரைட் நாசம், குளிர்ச்சி வேணும் அப்படின்னா லெஃப்ட் நாசம். அப்புறம் இரண்டாவது உளவியல் ரீதியான ஒரு காரணம். உங்க பிரெயின் வந்து மந்தமா இருக்கு சார். எத்தனை மணிக்குன்னு கேட்டீங்கன்னா காலைல 6 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு சுறுசுறுப்பா இருக்கும் பிரெயின். நம்ம நிறைய பேர் பாக்குறோம் வீட்டுல அமேசான்ல படம் பார்க்க, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்க, நைட்டு தான் பார்த்தா நிறைய பேருக்கு ஏதோ அப்படியே சிவராத்திரி மாதிரி, டெய்லி சிவராத்திரி மாதிரி இருக்கும். ஏதோ அப்பதான் சூரிய உதிக்கிறது மாதிரி நைட் பிரிஸ்கா இருக்கும். காலைல 6 மணிக்கு பார்த்தா நைட் மாதிரி நிறைய பேர் முகத்தை பார்த்தாலே அப்படியே தூக்கத்துல இருப்போம். கொட்டாயை விட்டுக்கிட்டு எந்திரிக்கலாமா வேணாமா அப்படின்லாம் இருக்கும். இப்ப நிறைய வீட்டுல குழந்தைகளை எழுப்புறதே பெரிய சிரமம். ஆடு மாடு கூட எழுப்பிடலாம் போல. வீட்டுல பிள்ளைகளை எட்டி உதச்சி எழுப்புறது பெரும்பாடா இருக்கு. காலைல ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அதுவே பேரம் பேத்தி எழுப்புறது ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இன்னும் சொல்ல போனா எருவு மாடு கூட எழுப்பி விட்டுலாம் போல. சார் இப்படி சொல்றீங்களே சார் அப்படின்னு கூடாது. அந்த அளவுக்கு பிள்ளைய காலை எந்திரிக்க முடியல. பாத்தீங்க அப்ப நைட் 2 மணிக்கு படுத்து தூங்கி காலை எந்திரிக்க முடியாம ஸ்கூலுக்கு அனுப்பலாம் பாக்குறோம். நாங்களே ஸ்கூலுக்குலாம் முன்னாடி போவோம், பார்த்தா பரிதாபமா இருக்கும். முதல் பிள்ளை தூங்குவாங்க, நாங்களாம் தூங்கி இருக்கோம் ஸ்கூல்ல. கடைசி பிள்ளை தூங்குவோம், அதாவது மதியானம் தூங்குவோம். முதல் பிள்ளை தூங்க மாட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் பிள்ளை எடுத்தோடனே தூக்கம் தான். முதல்ல சாந்தியாசனா முதல் கிளாஸ்லயே. டீச்சருடைய பாடு அதை விட பயங்கரமா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா. அப்படி இருக்கும். அப்படி எது சொல்ல வர அப்படின்னா இந்த மாதிரி பிராணாயாம பயிற்சி மூலியமா நம்ம என்ன செய்யலாம், பிரெயினை சிமுலேட் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் நம்முடைய மூளை மந்தமா இருக்கு சார், எனக்கு ஆனா நிறைய படிக்கணும், வேலை இருக்கு, செக் பண்ணி பாக்குறீங்க, மந்தமா இருக்கு செக் பண்ணி பார்த்தா லெஃப்ட் ஃப்ரீயா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், லெஃப்ட் லாக் பண்ணிட்டு ரைட்ல மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா பிரெயின் சுறுசுறுப்பாயிடும். மதியான சாப்பாடுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு தூக்கம் வரும், அப்படி லைட்டா ஒரு தலை சுத்தம். அப்ப மதியானத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும், ரைட்ல மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா பிரெயின் சுறுசுறுப்பாயிரும். மதியானத்துக்கு அப்புறம் ஆபீஸ்ல தூங்காம இருக்கலாம், ஸ்கூல்ல மாணவர்கள் தூங்காம இருக்க முடியும். இரவு நேரமா இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், ரைட் லாக் பண்ணிட்டு லெஃப்ட்ல பண்ணக்கூடிய பிராணாயாம பயிற்சி பண்ணீங்கன்னா நமக்கு இரவு நம்ம வந்து என்ன செய்யலாம், ரிலாக்ஸா தூங்கலாம். குறிப்பா தூக்க மாத்திரை சாப்பிடுறவங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க பெரும்பாலும் லெஃப்ட் நாசில பயன்படுத்தும் பிராணாயாம. காலையில மதியானம் மாலை நேரத்துல இடது நாசியில பண்ணக்கூடிய பிராணாயாம பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இரவு தூக்கம் நமக்கு ஈஸியா இருக்கும். அவங்க மட்டும் நைட்ல தூக்கம் வராம கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல என்ன செய்யலாம், லெஃப்ட் நாசில பயன்படுத்தலாம். இது மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து முடிந்த அளவு இந்த ரைட் நாஸ்லா லெஃப்ட் நாஸ்லா அப்படின்றத தேர்ந்தெடுத்து நீங்க வந்து தெரப்பிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல செய்யணும். இது ஒரு ஸோ அப்படின்னா நமக்கு கிளைமேட்டுக்கு தகுந்தது மாதிரி, ஸோ எக்ஸ்டர்னல் கிளைமேட்டு நம்முடைய மென்டல் கிளைமேட் ரெண்டுக்கு தகுந்தது மாதிரி சூரிய நாடி சந்திர நாடி பயன்படுத்தலாம். இதுக்கு இன்னொரு பேர், அதோட தியரியை முடிப்போம். என்ன அப்படின்னா இந்த ரைட் நாசலுக்கு பேர் ஆண் நாடி, லெஃப்ட் நாசலுக்கு பேர் பெண் நாடி. இன்னொரு பேர் சில பேர் மாதிரி வச்சுக்கோங்க. என் பேரு ஜெயசுந்தரம் என்கிற சுந்தரம் பாருங்க. அது மாதிரி சூரிய நாடி என்கிற ஆண் நாடி, சந்திர நாடி என்கிற பெண் நாடி. ஏன் இந்த பேர் வருது அப்படின்னா நமக்கு நம்முடைய பிறப்பிற்கு காரணமானவர்கள் 2 பேர். நம்ம ஒருத்தர் அப்பா அம்மா அப்படின்றோம். நம்மளை யாரு வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணி செவ்வாய்க்கிழமை டெலிவரி ஆகல, நான் வந்து டெலிவரி பண்ணி அப்பா அம்மா டெலிவரி பண்ணிருக்காங்க சார், வேறு கிரகத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படிலாம் கிடையாது. பிளிப்கார்ட்ல டெலிவரி ஆகல, ப்ராப்பர் சேனல்ல வர்றோம். அப்பாட்ட இருந்து ஒரு செல்லு வருது, அம்மாட்ட இருந்து ஒரு செல்லு வருது. தாயுடைய கருப்பையில முதல்ல உருவாகி அப்புறம் ஒரு 2.5 கிலோ 3 கிலோ டெலிவரி ஆகி இன்னைக்கு வந்து நம்ம 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ இருக்கும். ஸோ அப்படி பிறப்புடைய துவக்கம் எங்க ஆரம்பிக்குதா அப்படின்னா 2 பேருடைய பங்களிப்பு. அது நம்ம ஆண் சக்தி பெண் சக்தி அப்படி சொல்றோம். இந்த 2 சக்தி தான் நம்ம உருவாக்கிட்டு தாயுடைய வயிற்றுல இருக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ள ஓடி டெலிவரி ஆனதுக்கு பாருங்க மூளை வளருது, கை கால் வளருது. நம்ம குழந்தையா இருந்தப்ப பிறந்தப்ப எதுவும் சாப்பிடல. அப்ப வந்து தோசை இட்லி அல்லது மதியானம் சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பிட்ற மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடல. வெறும் தாய்ப்பால் மூச்சு உணவு இந்த 2 தான் நம்ம சாப்பிட்டோம் குழந்தை பருவத்துல. நம்முடைய மூளை வளர்ந்தது, கை கால் வளர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய உடம்புக்குள்ள இந்த 2 சக்திகள் தான் நம்மளை தோற்றுவித்தது மட்டும் கிடையாது. இன்றைக்கு வரை நம்முடைய உடம்புக்குள்ள நம்முடைய அப்பாவுடைய பங்களிப்பும் ஆண் சக்தியும், அம்மாவுடைய பெண் பங்களிப்பு பெண் சக்தியும்,
நம்ம உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் வலது பக்கம் ஆண் நாடி சொல்லக்கூடிய சூரிய நாடி, இடது பக்கம் பெண் நாடி. நம்ம பொதுவா எல்லா கிளாஸ் சொல்ற உதாரணம் தான். என்ன அப்படின்னா அந்த அர்த்த நாரீஸ்வரர், சிவபெருமான் வலது பக்கம் இருக்காரு, பார்வதி இடது பக்கம் இருக்காங்க. நம்ம அங்க போய் என்ன பண்ணுவோம், பார்த்து ஆச்சரியப்படுவோம், ஒரே உடம்புல ரெண்டு இருக்கா அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. சோ இந்தியாவுடைய யோக சாஸ்திரத்துடைய அந்த ஞானத்துடைய வெளிப்பாடு. நம்முடைய உடம்புக்குள்ள வலது பக்கம் சூரிய நாடி அப்படின்னா ஆண் நாடி. அப்பாவுடைய பங்களிப்பு சிவபெருமான் நமக்கு வலது பக்கம் உடம்பு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அம்மாவுடைய பங்களிப்பு நம்முடைய உடம்புல இடது பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற வெளிப்பாடு தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றது. நம்ம ஆண் நாடி பெண் நாடி அப்படின்றோம். இன்னும் குழந்தை பிறந்தனா அந்த காலத்துல என்ன சொல்றேன்னா, ஆண் குழந்தை பிறந்தனா வலது கணத்துல கரு போட்டு வைப்பாங்க, பெண் குழந்தை பிறந்தா இடது கணத்துல கரு போட்டு வைப்பாங்க. குழந்தையுடைய பொட்டை பார்த்து என்ன செய்யலாம், வரக்கூடியவங்க ஆண் குழந்தை பெண் குழந்தையும் கணிச்சிடலாம். இப்பெல்லாம் கணிக்க முடியுமான்னு உங்களுக்கே தெரியும். முகம் ஃபுல்லா பொட்டா இருக்கும். 10,000 ரூபாய் போட்டி வச்சா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம போய் பார்த்து வந்து வச்சுக்கோங்க, கண்ணங்கரையன்னு ஒருத்தர் பார்த்து வந்திருக்காரு, 2 பொட்டை சேர்த்து வைங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனா பொட்டு வைக்கிறதுல கூட ஆண் குழந்தையா இருந்ததுன்னா ஆண் நாடி வலது கணத்துல பொட்டு வைங்க, பெண் குழந்தையா இருந்தா இடது கணத்துல பொட்டு வைங்கன்றதான் பாக்குறோம். சோ அப்படின்னா பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மூச்சு பயிற்சி. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா அது நம்முடைய வெப்ப சக்தியவும் குளிர் சக்தியவும் எப்படி நம்ம மருத்துவ ரீதியா பயன்படுத்துவது அப்படின்றதுக்கான பயிற்சி. ரொம்ப டீப்பா போனீங்க அப்படின்னா நம்முடைய பிறப்பிற்கு காரணமான ஆண் சக்தியவும் பெண் சக்தியவும் எப்படி பயன்படுத்துவது, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கும் நம்முடைய அடுத்த பிறவிக்குமே இந்த 2 நாடிகள் தான், ஆண் நாடி பெண் நாடி தான் முக்கியமான ஒரு பங்களிப்பு. அந்த விதத்துல நமக்கு இந்த அறிமுகத்தோட வகுப்பை நிறைவு செய்வோம், அறிமுகத்தை இன்டர்வியூஸ் நிறைவு செய்வோம். ஸோ இதான் நமக்கு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கருத்தியல். ஸோ பிராணாயாம பயிற்சி நம்ம இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா தெரப்பெட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம சில பயிற்சிகளை பார்ப்போம். அதுல முதலாவது பயிற்சியாக நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடி வயிற்று சுவாசம் அப்படின்னு. ஏன்னா சார் அடி வயிற்று சுவாசம் அப்படின்னா நம்ம பிராணாயாம பயிற்சி பண்றது அப்புறம் வச்சுக்கணும். முதல்ல உருப்படியா சுவாசிப்போம். உருப்படியா சுவாசிக்க தெரியாம எடுத்தோடனே பிராணாயாம பயிற்சி பண்றது சரியான்னு கேட்டா தவறுதான். நமக்கு வந்து இப்படி சொல்லலாம், எனக்கு ஒயிட் ரைஸே பண்ண தெரியாது சார், நான் எடுத்தோடனே பிரியாணிக்கு என்ன அப்படி இருக்கும், யாரும் சாப்பிட முடியாது. சில பேர் எடுத்தோடனே அல்வா கிண்டுறேன். எங்க வீட்டுல ஒருத்தவங்க கிண்டாங்க, நகைச்சி எல்லாம் எடுத்தோடனே கிண்டி சட்டியை விட்டு வரல, 2 பேரும் இழுக்கிறோம், அல்வா ஒரு பக்கம் இழுக்கிறோம், சட்டி ஒரு பக்கம் இழுக்கிறோம், அப்படியே நிக்குது அல்வா பாத்தீங்கன்னா. அப்புறம் சொன்ன முதல்ல சமையலை பழகுமா, அல்வாக்கு அப்புறம் போவோம் அப்படின்னோம். அது மாதிரி முதல்ல சரியா சுவாசிப்போம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், பிராணாயாம பயிற்சிக்கு வரும். அப்படின்னா எப்படி சார் சரியா சுவாசிக்கிறது அப்படின்னா நம்ம எப்படி வயிறை ஃபுல்லா பயன்படுத்துறோமோ இறைப்பைய, அது மாதிரி லங்ஸை ஃபுல்லா பயன்படுத்துறோம். நமக்கு லங்ஸ் 2 லங்ஸ் இருக்கு, மொத்தம் 5 அறைகள் இருக்கு. இந்த 5 அறைகள் நிரம்புறது மாதிரி என்ன செய்யணும், காற்றை நம்ம உள்ள அனுப்பணும். 5 அறைகள்ல இருந்து கழிவு காற்று வெளியேறது மாதிரி என்ன செய்யணும், கழிவு வெளியேற்ற. இதற்கு தான் என்ன சொல்றாங்க, மெடிக்கல் டேர்ம்லயே பதிவு பண்றாங்க. இதுக்கு பேர் டயப்ரமேட்டிக் பிரீத்திங் அப்படின்னு. அடி வயிற்று சுவாசம். ஏன் இது அடி வயிற்று சுவாசம் அப்படின்னா சுவாசம் பண்றப்ப வயிறு வெளியே வந்து உள்ள போகும். நமக்கு வயிறு எப்ப வெளியே உங்களுக்கே தெரியும். நான் கிளாஸ் முடிச்சோடனே ரெடியா டிஃபன் இருக்கும், டின்னர் சாப்பிட்டோடனே வயிறு அப்படி ஜிகு ஜிகுன்னு வெளியே வரும் பாத்தீங்க அப்படின்னா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வயிறு வெளியே வரும், லஞ்சுக்கு வெளியே வரும். சுவாசிக்கிறப்ப வரமாட்டேன். நீங்க சுவாசிக்கிறப்ப வயிறு வெளியே வந்து உள்ள போறது மாதிரி சுவாசிங்க அப்படின்னா நல்லா சுவாசிக்கன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சிக்கு முன்னாடி ஒரு 5ல இருந்து 10 எண்ணிக்கைகள் இந்த மாதிரி சுவாசிக்கணும். இப்ப 2 கைகள் சின்முத்ரா வச்சு, யாராவது டவுட் இருந்தா கூட நம்ம டீம்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, வீடியோ பார்த்துக்கலாம். பொன்னி மேடம் இருக்காங்க, அவங்க எழிலரசி மேடம் இருக்காங்க. ஸோ அவங்க 2 கை சின்முத்திரை வச்சிடணும். நல்லா நிமிந்து உட்காந்துக்கு, சின்முத்திரை தெரியும், ஆட்காட்டி வரல் கட்ட வரல் டச் பண்ணிடணும். உள்ளங்கை வானத்தை பார்த்து திருப்பி வச்சு கால் முட்டி மேல வச்சிருங்க, நிமிந்து உட்கார்ந்துருங்க. இப்ப மெதுவா மூச்செழுங்க, மெதுவா மூச்சை வெளிவிடுங்க. அப்படி பண்றப்ப உங்களுடைய வயிற்று பகுதி வெளியே வரும், உள்ள போகும். ஸ்டார்ட் பண்ணுங்க. கைகள் சின்முத்ரா. ஒரு 7 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட் மூச்சு இழுக்கணும். அதே மாதிரி 7 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட் மூச்சு விடணும். லாங் இன்ஹேல், லாங் எக்ஸேல். மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. நல்ல வயிறு கொஞ்சமா கொஞ்சமா வெளியே வரட்டும்.
மெதுவா மூச்சை வெளிவிடுங்க. வயிறு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போடும். யாருக்காவது வயிறு வெளியே வரல சார் அப்படின்னா வயிறை புஷ் பண்ணி வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் மூச்சை மெதுவா அழுங்க. அதே மாதிரி மெதுவா மூச்சை வெளிவிடுங்க. திரும்ப வயிறை புஷ் பண்ணி வெளியே தள்ளிட்டு அப்புறம் மூச்சு. லாங் இன்ஹேல், லாங் எக்ஸேல். சோ நீண்ட உள்மூச்சு, நீண்ட வெளிமூச்சு. Inhale very, very slowly. Exhale very, very slowly. Right. போதும். இது எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க என்ன செய்யலாம், இது மாதிரி 10 முறை, 5ல இருந்து 10 முறை செய்யலாம். அதிகபட்சம் எத்தனை நாளும் செய்யலாம். குறிப்பா பிபி இருக்கிறவங்க, மன அழுத்தத்தினால பிபி வந்தவங்க, மன அழுத்தத்தினால டயபிட்டிஸ் வந்தவங்க, மன அழுத்தத்தினால தூக்கத்தை பறி கொடுத்தவங்க, அப்படி நிறைய பேர் இருப்போம். ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சுவாசத்தை ஒரு நாளைக்கு 3 நேரங்கள்ல இருந்து 5 நேரம் செய்யலாம். காலையில ஒரு தடவை, மதிய சாப்பாடுக்கு முன்னாடி, இரவு சாப்பாடுக்கு முன்னாடி செய்யலாம். இது முதலாவது ஸ்டெப்பா வச்சுக்கிறோம். இது எல்லாரும் செய்யலாம். பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், எந்த விதமான இதுவுமே கிடையாது. நமக்கு வந்து முதல் பயிற்சியா நம்ம பார்த்துருக்கிறது அடி வயிற்று சுவாசம். இப்ப 2வது ஸ்டெப்பா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கபால பாத்தி. நம்ம சில பயிற்சி ஒரு 3 பயிற்சி 4 பயிற்சி தான் பார்க்க போறோம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக. இது கபால பாத்தி நிறைய வெரைட்டி இருக்கு. சிங்கிள் நாசல் கபால பாத்தி, டபுள் நாசல் கபால பாத்தி, ஆல்டர்னேட்டிவ் நாசல் கபால பாத்தி, இது மாதிரி இருக்கு. நம்ம டபுள் நாசல் ஒண்ணு மட்டும் செய்வோம். இந்த கபால பாத்தி எதுக்கு அப்படின்னா மூளையை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி. மூளையை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, அப்படித்தானே? ஆனா மூளை பாருங்க எல்லாத்தையும் பத்தி கவலைப்படுது. ஆச்சரியமா இருக்கு. சோ மூளை வந்து எதையும் விட்டு வைக்கல. பிள்ளைகளை பத்தி கவலைப்படுது, பேர பிள்ளைய பத்தி கவலைப்படுது, லோனை பத்தி கவலைப்படுது, ஏனையை பத்தி கவலைப்படுது, ஞான மொழியதை பத்தி யோசிக்க, எல்லாம் மூளை தான் யோசிச்சு கவலைப்படுது. ஆனா மூளையை பத்தி நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். அப்படிப்பட்ட மூளைய தனியா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் நமக்கு வந்து இந்த கபால பாத். பேர்லயே அர்த்தம், கபாலம் பிளஸ் பாத். இது 500 ஆண்டுகள் பழமையான பயிற்சி. நான் எம்பில் யோகா படிக்கிறப்ப எனக்கு என்னுடைய பேராசிரியர் 2 புத்தகம் அறிமுகப்படுத்தாரு. அது வந்து கிபி 14ஆம் நூற்றாண்டுடைய புத்தகம், கதை யோக பிரதிபியான ஒரு புத்தகம். அப்ப கிபி 15ஆம் நூற்றாண்டுல வந்த புத்தகம் கிரந்த சங்கீதா. இந்த 2 புத்தகங்கள்லயும் கபால பாத்தியை பற்றிய குறிப்புகள் அந்த புத்தகத்துல வரும். அப்படின்னா நம்ம இப்ப பண்ணக்கூடிய பயிற்சி 600 ஆண்டுகள் பழமையான பயிற்சி. இந்த பயிற்சி வந்து அதுல என்ன சொல்றேன்னா பிராணாயாம பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சம் மூளையை சுத்தப்படுத்திருங்க அப்படின்னு. மூளைக்குள்ள நம்ம நிறைய கழிவுகள் இருக்கு. ஒண்ணு சுவாசிக்கிற காற்றுடைய டாக்ஸின்ஸ் நமக்கு பிரெயின்ல இருக்கும், தேவையற்ற கழிவு காற்று இருக்கும். அப்புறம் மென்டல் ப்ரெஷர், நம்ம நிறைய பேர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் சொல்றோம்ல, இந்த மன அழுத்தம் ப்ரெஷர் வந்து மூளைக்குள்ள இருக்கும். அப்புறம் நேற்று சொன்னது மாதிரி அன்வான்ட் தாட், ஒரு படத்துல வடிவேலு சொல்றது மாதிரி நீ கொடுக்குற ஆணி ஃபுல்லா பயன்படாத ஆணிதான் மாதிரி நிறைய பேர் சுவாசிக்கிறது ஃபுல்லாவே பயன்படாத எண்ணங்கள் தான், தேவையற்ற எண்ணங்கள். வேதாசி மகேஸ்வரர் அதான் ஒரு தனி தலைப்பை வச்சிருக்காரு பாருங்க, எண்ணம் ஆராய்தல் அப்படின்ற. எண்ணத்தை பத்தி ஆராய்றதுக்கு தனியா ஒரு பயிற்சி வேற எந்த அமைப்பிலுமே கிடையாது பாத்தீங்கன்னா. அப்படி இந்த எண்ணங்கள்ல நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு, கெட்ட எண்ணங்கள் இருக்கு. ஸோ எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை வந்து பலவீனப்படுத்தும், நம்முடைய நோயாளி ஆக்கும் நம்மளை வந்து. ஸோ அப்படிப்பட்ட அந்த மூளையை எப்படி நம்ம வந்து என்ன பண்றது, ப்ராப்பரா கிளீன்ஸ் பண்றது, சுத்தப்படுத்துறது. அப்புறம் இந்த பயிற்சி பண்ணா மெமரி பவர் கூடும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும். அல்சைமர், டிமென்சியா, ஞாபக மருதி நோய் வயதான காலங்கள்ல வர இந்த பயிற்சி பண்ணா இது எப்படி பண்றேன்னா அவங்க பொன்னி மேடம், அவங்க எழில் மேடத்தை நீங்க பாத்துக்கலாம். 2 கைகள் சின்முத்திரம், 2 நாசில பண்ண போறோம். என்ன செய்யணும், பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட். பிரீத் அவுட் மட்டும் நீங்க செய்யணும், பிரீத் இன் பண்ணக்கூடாது. ஃபோர்சிபிள் எக்ஸலேஷன், பாசிவ் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2 நாசி வழியா நீ என்ன செய்யணும், பிரீத் அவுட் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் தீரோட ஞாபகப்படுத்துறேன். ஸ்டார்ட், பிரீத் அவுட், வாய் முடிக்குங்க, பிரீத் அவுட், பிரீத் அவுட், பிரீத் அவுட். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க.
பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு பிரீத் அவுட்டுக்கும் அடுத்த பிரீத் அவுட்டுக்கும் 5 வினாடி கேப் விட்டுருங்க. உதாரணத்துக்கு நான் பிரீத் அவுட் பண்றேன். 1 2 3 4 5 செகண்ட்ஸ் பிரேக். திரும்ப அடுத்து இது மாதிரி 5 செகண்ட்ஸ் கேப் விட்டு பண்ணுங்க. குடல் இறக்கம் இருக்கவும் பண்ண வேணும். பிரீத் அவுட், பிரீத் அவுட். நல்லா வயிறு துடிக்கும். பிரீத் அவுட், 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 பிரீத் அவுட். நல்லா மூச்சு இழுத்து விட்டு. சில பேருக்கு மூச்சு வாங்கலாம், ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும். அதில் முடிச்ச உடனே ஸ்டெப் 1 முதல்ல பார்த்து அடி வயிற்று சுவாசம். இல்ல மெதுவா மூச்செழுத்து, மெதுவா மூச்சை விட்டு. இப்ப அடுத்து 3வது ஸ்டெப். 3வது ஒரு பிராணாயாம பயிற்சி பார்ப்போம். இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாடி சோதனா அப்படின்னு பேரு. நாடி சோதனை. அனார்கலி மேடம் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சலாம்ல? தொடரலாம் ஐயா, தொடங்க. எவ்வளவு நேரம் முடிக்கலாம் மேடம்? 5 மினிட்ஸ் வச்சுக்கலாமா? கூடணுமா? எல்லாருக்கும் பிராக்டிஸ் தான் முக்கியங்க ஐயா. கேள்வி கூட நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் ஒரு 2 பயிற்சி பார்ப்போம் மேடம். அப்படின்னா சரிங்க ஐயா. 2 பயிற்சி பார்ப்போம். ஸோ இப்ப 3வது பயிற்சி நமக்கு வந்து நாடி சோதனா அப்படின்ற பயிற்சி. ஸோ இந்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியமான பயிற்சியும் கூட. திருமூலருடைய அந்த திருமந்திரத்துல 568வது பாடல் வரக்கூடிய இந்த பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை தான் அவர் இந்த சுந்தர் பாலசுப்ரமணியன் அப்படின்னு அவருக்கு ஒரு ரிசர்ச்சர், ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த பயிற்சி தான் புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சொல்றாரு. ஞாபக மருதி நோயை தடுத்து நிப்பாட்டலாம், மூளையை வந்து நீங்க வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம், உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகுன்றார். இந்த பிராணாயாம பயிற்சி பண்ணாலே நம்முடைய எச்சில்ல சில புரோட்டீனை தூண்டக்கூடிய இது இருக்கா. ரிசர்ச் பண்ற பிராணாயாம பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புரோட்டீன் கூடுறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அப்படின்றார். ஞாபக மருதி வராம இருப்பதற்குன்னு சில அந்த ப்ரொடெக்ட் ஒரு தற்காப்பு காரணிகள் இருக்கு. அதெல்லாம் தூண்டுவதற்கு இந்த பிராணாயாமம் உதவிகரமா இருக்கும் அப்படின்றார். இந்தியாவுடைய அரசாங்கமே வருடம் யோகா புரோட்டோகால், யோகா டேல வந்து செய்ய சொல்லக்கூடிய ஒரு பிராணாயாம பயிற்சி வந்து நாடி சோதனா அப்படின்ற பிராணாயாமம். இது எப்படி பண்றது அப்படின்னா, லெஃப்ட்ல மூச்செழுத்து ரைட்ல வெளிவிடணும், ரைட்ல மூச்செழுத்து லெஃப்ட்ல வெளிவிடணும். அவ்வளவுதான். அப்படின்னா இடதுல ஆரம்பிச்சு வலதுக்கு போய் திரும்ப நீங்க இடதுலயே முடிக்கணும். இதுல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆரம்பத்துல பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சமமா செய்யணும். மூச்சை இழுக்கக்கூடிய நேரமும் வெளிவிடக்கூடிய நேரமும் சரிசமமா இருக்கும். நமக்கு சமச்சீர் பிராணாயாமா வச்சுக்கணும். இதை வந்து அப்படின்னா நமக்கு சந்திர நாடியில ஆரம்பிச்சு சூரிய நாடிக்கு டிராவல் ஆகி திரும்ப சூரிய நாடியில இழுத்து சந்திர நாடி விடும். ஸோ லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல், ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். இதுதான் நமக்கு ஒரு ரவுண்ட் நாடி சோதனா அப்படின்ற பயிற்சி. ஸோ நாடி சோதனா பண்ணீங்க அப்படின்னா உடம்புடைய எல்லா உறுப்புகளுடைய செயல்பாடுகளையும் சமநிலைப்படுத்துவதற்கு நாடி சோதனா மிக மிக உதவக்கூடிய பயிற்சி. இன்னொரு பேர் வந்து அனுலோம விலோமா அப்படின்னு பேர். இந்த பயிற்சிக்கு இன்னொரு பேர் வந்து. அப்புறம் இது போக இந்த நாடி சோதனா பயிற்சி பண்றது மூலியமா நான் சொன்னது மாதிரி பிபியை கண்ட்ரோல் பண்ணலாம், டயபிட்டிஸை நம்ம நார்மல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த மூச்சு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. மூச்சு நின்று போச்சுன்னா அடுத்த வினாடி ஹார்ட் பீட் நின்றும், அடுத்த வினாடி ரத்த ஓட்டம் ஓடாது, அடுத்த வினாடி கண்ணு பார்க்காது, காது கேட்காது, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது, வரிசையா நமக்கு மாலை மாலையா விழுகும், ஒன்றும் தெரியாது. யார் 50 ரூபா மாலை போடுறா சார், யார் 100 ரூபா மாலை போடுறா, யார் நம்ம பெருமையா பேசுறாங்களா இல்லை அங்கே வைறாங்களா, ஒன்றும் நமக்கு தெரியாது. படுத்தான் கிடப்போம். பார்த்தீங்க அப்படின்னா எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கிறப்ப ஒரு பையன் நம்மளை வந்து பாராட்ட மாட்டாங்க. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரே மாலையா வந்து கழுத்துல மாலையா போட்டு அனுப்பிச்சு வைக்கிறதெல்லாம் பார்க்குறோம்.
அப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த நாடி சோதனா பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி மூச்சுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லா ஆர்கன்ஸும் இருக்கிறதுனால இந்த மூச்சை நாடி சோதனா மூலியமாக நீங்க சமநிலைப்படுத்த ஒழுங்குபடுத்த நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் பழையபடி சமநிலைப்படுத்துவது, உடம்புடைய உறுப்பை சமநிலைப்படுத்துவது உதவிகரமா இருக்கு. இப்ப பொதுவாக எல்லா காசு சொல்ற முக்கியமா உதாரணம், நீங்க ஒரு பிபி பேஷண்டா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய இதயத்துடைய அந்த செயல்பாடு சமநிலை தவறிடுச்சுன்னு அர்த்தம். 40 வயசு வரை பிபி இல்லை அப்படின்னு 40 வயசு வரை இதயம் ப்ராப்பரா சமநிலையா இருந்திருக்கு நமக்கு. அதே மாதிரி இரண்டாவது பாருங்க, டயபிட்டிஸ், சர்க்கரை நோய். என்ன அர்த்தம்? ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு சமநிலை தவறிடுச்சு. 200க்கு போகுது, 220க்கு போகுது, 300க்கு போகுது. இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம், மாதம் சமநிலை தவறு. அப்படின்னா உடம்புல எந்த உறுப்புடைய செயல்பாடு சமநிலை தவறுதோ அந்த உறுப்புல ஒரு பிரச்சனை வரும். நம்ம தான் டிஸ்ஈஸ் அப்படின்றோம். ஒரு ஆரோக்கியம் இல்லாத டிஸ்ஈஸ் பாருங்க, ஒரு சுகமற்ற தன்மை, டிசீஸ் அப்படின்றோம். அப்படின்னா பழையபடி அந்த உறுப்பை நீங்க சமநிலைப்படுத்துவதற்கு நாடி சோதனா பயிற்சி மிக மிக உதவிகரமா இருக்கும். இப்ப செய்வோம். இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிக முத்திரை. சோ வலது கையில ஆட்காட்டி விரல் நடுவிரல் மடக்கிருங்க. அனார்கலி மேடம் பாட்டை போட்டாங்க, திருமணத்திலே பாட்டை போட்டாங்க. ரைட். இப்ப கட்ட விரலை வச்சு வலது நாசியை அடிச்சுக்கோங்க, லெஃப்ட் ஓப்பன். இப்ப இடதுல ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மூச்சை வெளிவிட்டு ஆரம்பிக்கணும். பிரீத் அவுட். இப்ப லெஃப்ட்ல பிரீத் இன். மெதுவா ஊச்சலுங்க, மூச்சலுங்க. 1 2 3 4. இப்ப லெஃப்ட் லாக், ரைட் ஓபன், ரைட்ல பிரீத் அவுட். 1 2 3 4. திரும்ப ரைட்ல பிரீத் இன். 1 2 3 4. Right lock, left breathe out. 1 2 3 4. இப்ப ஒரு ரவுண்ட் முடிச்சிருக்கோம். இப்ப நீங்களே கன்னியூ பண்ணு. சோ இடதுல மூச்செழுத்து, வலதுல வெளிவிடணும். வலதுல மூச்செழுத்து, இடதுல வெளிவிடணும். நம்ம இப்ப பண்ணக்கூடிய தெரபிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பண்றதுனால சம நேரம் சம வேகம். சம நேரம் சம வேகம். சோ மூச்சை இழுக்கக்கூடிய நேரமும் வெளிவிடக்கூடிய நேரமும் அந்த வேகமும் நமக்கு சரிசமமா இருக்கணும். 4 4 5 5 அல்லது 6 6 ஏதாவது ஒரு ரேஷியோ பிக்ஸ் பண்ணிட்டு எல்லா சுற்றுகளையும் ஒரே மாதிரி பண்ண. இடதுல மூச்செழுத்து, வலதுல வெளிவிடுங்க. வலதுல மூச்செழுத்து, இடதுல வெளிவிடுங்க. திரும்ப அப்படியே கன்டினியூ பண்ணு. ஸோ லெஃப்ட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட்லயே முடிக்கணும். குறைந்தபட்சம் 7 சுற்றுகள், 7 ரவுண்ட்ஸ். 7வது சுற்று முடிக்கிறப்ப லெஃப்ட்ல தான் முடிக்கணும். லெஃப்ட்ல தான் ஆரம்பிக்கணும், லெஃப்ட்ல தான் முடிக்கணும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு டயத்தை மாற்றக்கூடாது. எல்லா சுற்றுகள்லையுமே ஆரம்பத்துல பண்ணக்கூடிய மாணவர்கள், பிராணாயாம மாணவர்கள் சம நேரம் சம வேகம். இதுல அட்வான்ஸ் ரேஷியோ இருக்கு. 1:4:2:1. அது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல பண்றது. நம்ம பண்றது 1:1, ஈக்குவல் ரேஷியோ. ஸோ லெஃப்ட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட்லயே முடிக்கிறோம். ஓகே, முடிச்சவங்க 2 கைகள் சென்முத்ரா. அடுத்து கடைசியா இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ற பிராணாயாமம். நார்மலா ப்ராப்ளம் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க அல்லது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல பண்றவங்க இந்த 4 பிராணாயாம பயிற்சி மட்டும் பண்ணாலே போதும். 4 அல்லது 3 கூட பண்ணலாம் நீங்க. இப்ப 4வது நம்ம ஒரு பிராணாயாம பயிற்சி பார்க்க போறோம். இது என்ன கேட்டீங்கன்னா, ஒலி எழுப்பக்கூடிய பிராணாயாமம், நாத பிராணாயாமம். அதாவது மூச்சை இழுத்துட்டு வெளிவிடுறதுக்கு பல சவுண்டா கன்வெர்ட் பண்ணி வெளிவிடும். சவுண்டானா என்னன்னா, மூச்சை இழுத்துட்டு இம் அப்படின்ற ஒளியா உச்சரிக்கணும். இம் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி இந்த கதயுக பிரதிபிகா கிரந்த சமீதான்ற அந்த 15ஆம் நூற்றாண்டு அந்த புத்தகத்துல
இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னா, ராணி தேனி ரீங்கார பிராணாயாமா அப்படின்னு பேர், குயின் பி சவுண்ட். இந்த பயிற்சி பண்ணா என்ன பெனிஃபிட் நேரடியா சொல்றேன். இந்த பிரம்மரி பிராணாயாம பயிற்சி பண்ணீங்கன்னா நம்முடைய மூளைக்குள்ள நல்லா சவுண்ட நீங்க எக்கோ பண்ணலாம், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். சவுண்ட் வந்து பாசிட்டிவான சவுண்டா இருக்கும். இந்த இம்ன்ற ஒளி ராணி தேனி எடுக்கிறாங்க. ராணி தேனி உச்சரிக்கிறத பார்த்து அது மாதிரி அவங்க உச்சரிச்ச ஒரு சவுண்ட் தான் இம் அப்படின்ற ஒளி. அதை நம்ம சொல்றப்ப பிரெயினுக்குள்ள திரும்ப திரும்ப அது எக்கோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இந்த கோயிலுக்கு எல்லாம் போறோம் நிறைய பேர், எதுக்குன்னா அங்க அங்க உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் கோயிலுடைய அந்த இடத்த தன்மையை பாசிட்டிவா வச்சிருக்கும். நம்ம போறவங்களுக்கு எனர்ஜி எல்லாம் கிடைக்கும்வாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அங்க உச்சரிக்கக்கூடிய அந்த ஒலிகள் மந்திரங்கள் வந்து கோயில வந்து வைப்ரேட்டிவா வச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம் அப்படின்றார். உலகத்திலேயே மிகச்சிறந்த கோயில் எது சார், மிகச்சிறந்த சர்ச் எது சார், மாஸ்க் எது அப்படின்னா மனித உடம்பு. அதான மனித உடம்ப எந்த கொத்தனாரும் கட்டல, சித்தாலும் கட்டல. அப்பா அம்மா ஆர்டர் பண்ணி கொத்தனாரை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு 3 கிலோல ஒரு குழந்தை வேணும்னா ஆர்டர் பண்ணல. அப்புறம் இது என்ன பண்றது, இது நேரடியாக கடவுளே கட்டமைத்ததுனாலதான் திருமூலர் என்ன சொல்ற, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் சொல்ல திருமூலர் சொல்றார், உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம். இந்த உடம்பு தான் இருக்கிற கோயிலே மிகச்சிறந்த கோயில். இந்த கோயிலுக்குள்ளேயே நீங்க சில ஒளியில உச்சரிச்சீங்க அப்படின்னா அது நம்முடைய உடம்பையும் மனதையும் பல மடங்கு எனர்ஜியா வச்சிருக்கும். நீங்க வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைச்சாலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா இந்த பிரம்மரி பிராணாயாம பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னா 80 வயசு 90 வயசு வரை உங்களுடைய மூளை வந்து அப்படியே ஆரோக்கியமா இருக்கும். 80 வயசுல கூட ஞாபக சக்தியோட இருப்பீங்க. 7 வயசுல என்ன பண்ணேன், 10 வயசுல என்ன பண்ணணும் ஞாபகத்துல இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு 60 வயசு ஆச்சுனாலே நிறைய ஞாபகம் வந்துருது. பர்ஸை எங்க வச்சேன், அக்கௌண்ட்ல பின்கோடு, அது ஒரு பெரிய சிரமம். ஒவ்வொரு பின்கோடை போட்டு போட்டு நம்ம நிறைய பேர் லூஸ் ஆயிரும் போல பாத்தீங்கன்னா. ஃபேஸ்புக் ஒரு பின்கோடு, கூகுளுக்கு ஒரு பின்கோடு, ஜிபேக்கு ஒரு கோடு போட்டு போட்டு எது என்ன பண்ணு தெரிய மாட்டேன். பாஸ்வேர்டா போட்டு போட்டு மைண்ட் ஆயிடுது. ஸோ அப்படி நமக்கு வந்து 80 வயது வரை நம்முடைய மூளை ஆரோக்கியமா இருக்கணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய பிராணாயாம பயிற்சி இந்த பிரம்மரி பிராணாயாமம். அப்புறம் மன அழுத்தத்தை நீங்க எப்பயுமே மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் பிரம்மரி பயிற்சியாவது செய்யும். டெய்லி இந்த ஒரு பிராணாயாம பயிற்சியை மட்டுமே நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு சாகுற வயது வரை நம்ம மன அழுத்தம் இல்லாம இருக்கும். ஸோ வயதானவங்க நிறைய பேர் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யணும். ஏன்னா வயது ஆக ஆக வாழ்க்கை மேல வெறுப்பு வரும், அப்புறம் பிள்ளைய மேல வெறுப்பு வரும். பேர பிள்ளையை பார்த்தாலே அப்படியே கடுப்பு கடுப்பா வரும். 4 வயசுல பேர பிள்ளையை கொஞ்சிருப்போம், அதே பேர பிள்ளை 30 வயசுல பாக்குறப்ப கடுப்பா வரும், நம்மளை கவனிக்க மாட்டேறாங்க, ஆத்திரமா வரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை பாக்குறோம். அப்புறம் வயதான காலங்கள்ல நமக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்துல நீங்க அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு பிராணாயாம பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு மெடிசனா இருக்கும். அதுல பிரம்மரி பயிற்சிக்கு ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பு உண்டு. இது எப்படி செய்யணும் அப்படின்னா நாக்குல ஒரு முத்திரை வைக்கணும். அதுக்கு பேர் வந்து கேசரி முத்ரா அப்படின்னு பேர் வைங்க. நாக்க அப்படி மேல மடக்கி நாக்குடைய டிப்பு வந்து மேல டச் பண்ணணும். டச் பண்ணுங்க. அப்புறம் வாயை மூடிடுங்க. அப்புறம் கைகள்ல ஒரு முத்திரை வைக்கணும். அதுக்கு பேர் வந்து பைரவ முத்ரா அல்லது பைரவி முத்ரா. என்னுடைய வீடியோவை பாத்துருங்க, அல்லது அவங்க பொன்னி மேடம் அல்லது எழிலரசி மேடம் அவங்க வீடியோவை பாத்துங்க. அவங்க இந்த மாதிரி கைகள்ல பைரவ முத்ரா. ஆண்கள் வலது உள்ளங்கை மேல வைக்கணும், பெண்கள் இடது உள்ளங்கை மேல வைக்கணும். ஸோ ஆண்கள் வச்சா பைரவ முத்திரை, பெண்கள் வச்சா பைரவி முத்திரை. இத கையில வச்சிருக்க முத்திரை. நாக்க மடிச்சிருக்கீங்க, நாக்கு கேசரி முத்ரா. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மூச்சை இழுத்துட்டு மூச்சை வெளிவிடுறதுக்கு பதிலா கவனம் புருவ மத்தி இம்சம். த்ரோட்ல இருந்து வாய் லிப்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கணும், அப்படி உச்சரிக்கணும். சவுண்ட் ஸ்டாப் ஆன உடனே திரும்ப பிரீத்திங், திரும்ப இம் சவுண்ட், கவனம் புருவ மத்தி. ஒரு 2 ரவுண்ட் செய்வோம். கையில பைரவ முத்திரை, பைரவி முத்திரை, நாக்கு கேசரி முத்ரா. நல்லா மூச்சை உள்ளலுங்க, பிரீத்திங், கவனம் புருவ மத்தி, இம் சவுண்ட்,
சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா லங்ஸ்ல காத்துலன்னு அர்த்தம். திரும்ப நல்லா மூச்சை உள்ளலுங்க. பிரீத் இன், கண்களை மூடி கவனம் புருவ மத்தி. இன் சவுண்ட், ஸோ இதுக்கு பேரு ராணி தேனி ரீங்கார பயிற்சி அப்படின்னு பேரு. இப்போ 4 பயிற்சி உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த 4 பயிற்சிகள்ல நீங்க வந்து ஏதாவது 3 பயிற்சியோ 2 பயிற்சியோ செய்யுங்க. இது போக ஒரு பயிற்சி மட்டும் சும்மா சப்ளிமெண்ட்ரியா ஒரு அடிஷனலா என்ன அப்படின்னா, எப்பயாவது நான் பயங்கர கோபமா இருக்கேன் சார், என் முகத்தை பார்த்தாலே அப்படியே என்ன சொல்றது, சில சமயம் பார்ப்போம் நம்மளே நாய் மாதிரி கத்துவோம், டாக் பார்க்கிங் சொல்லுவேன். நம்ம நாயிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாயுடைய சுறுசுறுப்பு பயங்கர ஆக்டிவா இருக்கும், இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடும், சுறுசுறுப்பா இருக்கும். இப்ப நாயுடைய நன்றி உணர்ச்சி, ஒரே ஒரு பிஸ்கட் போட்டா கூட அது வாழாட்டிக்கிட்டு நம்மகிட்ட வந்து அவ்வளவு அன்பு காட்டும். ஆனா அதே நாய் பார்த்தீங்கன்னா கடுமையா ஆக்ரோஷமா குலைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி நம்மளும் சில பேர் வீட்டுல அப்பப்ப நாய் மாதிரி குலைக்கிற பழக்கம்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப கடுமையான ஸ்ட்ரெஸ் இருக்கே வச்சுக்கோங்க, நீ என்ன செய்யலாம், இந்த பயிற்சியே செய்யலாம். வீட்டுக்காரர் மேல கோபமா இருக்கு சார் கடுமையா, இல்ல வீட்டுக்காரர் மேல கோபமா இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்யணும், இல்ல பிள்ளை மேல கோபமா இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா கோபமே போயிடும். இப்ப நாயெல்லாம் பார்த்துருப்பேன் சொன்னது மாதிரி, டாக் பார்க்கிங். எங்க தெருல ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டு நாயே போகாது. இப்ப என்னன்னு பார்த்தா அப்புறம்தான் தெரியுது, காலைல 6 மணிக்கு அந்த வீட்டுல ஒருத்தவங்க குலைக்க ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் வரை கத்திக்கிட்டே இருப்பாங்க. நாயே அந்த வீட்டுக்கு போறதுக்கு பயப்படும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இருந்தா நமக்கு என்ன ஆனா 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வரும், 50 வயசுல பிரெயின் ஸ்ட்ரோக் வரும். யாராவது அந்த மாதிரி அடிக்கடி நாய் மாதிரி கத்துற பழக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா சில பிராணாயாம பயிற்சி செய்து கொஞ்சம் டெய்லி கத்துறதா வாரத்துல ஒரு நாள் கத்துக்கிறோம், எடுத்தோடனே பாட முடியாது. இந்த ஆசை சீரமைத்தல் மாதிரி, ஏன்னா பார்க்கிங் நம்ம சீரமைக்கணும், ஒரே அடியா ஸ்டாப் பண்ண முடியாது. டெய்லி கத்துறதுக்குலாம் வாரத்துல ஒரு நாள் கத்துக்கிறேன் சார், வாரம் கத்துறால இருந்தா 15 நாளைக்கு ஒரு தடவை சார், அமாவாசை பௌர்ணமி மாதிரி, இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் அப்படி ஏதாவது குறைச்சிங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக தான். நம்ம நல்லா இருந்தா தானே பிள்ளைகளை பராமரிக்க முடியும், பேரம்பேத்தியை பார்க்க முடியும். நம்ம படுத்தா அப்ப நம்மளை யார் பார்க்கறது, அதே சிரமம் நமக்கு வந்து. ஸோ இந்த டாக் பிரீத்திங் இது ஒரு முக்கியமான பயிற்சி தான், நம்ம செய்வோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாய் மாதிரி 4 கால நிக்கிறது, நாய் மாதிரி நாய் மாதிரி 4 கால. ஸோ இது வந்து ஸ்டாண்டிங் டாக் போஸ், நிக்கிற நாய். இதே இது சிட்டிங் டாக் இருக்கு, உட்கார்ந்து இருக்க நாய். அது எப்படின்னா இந்த மாதிரி நாய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துருப்போம், இந்த மாதிரி காலம் அடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்துருக்கும். தரையிலே பண்ணலாம், யாரும் சேர்ல பண்ணாதீங்க, பயந்துருவாங்க. வீட்டுல பார்த்தா என்ன சேர்ல உட்காந்து நாய் போஸ்ல உட்காந்துருக்கான்னு நினைச்சக்கூடாது. வச்சுட்டு நாக்கு தொங்க போட்டு நாய் மாதிரி வாய் வழியா இன்ஹேல் எக்ஸேல். சில பேர் கூச்சமா இருக்கும், சார் நாய் மாதிரி மாற முடியல சார் அப்படின்னு வைக்கக்கூடாது. இந்த படத்துல மாதிரி சந்திரமுகி மாதிரியே மாறுறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நாயாவே மாறிடணும். ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நமக்கு டாக் பார்கிங். தமிழ் ஆனந்தையோ ரெக்கார்டிங் எல்லாம் பண்றாங்க, பொன்னி மேடம், எழிலரசி மேடம், அதே மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய நமக்கு பிராணாயாம பயிற்சி அப்படின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதை நம்ம வந்து ஒரு நாள்ல கத்துக்கவும் முடியாது, ஒரு பிறவிலையும் கத்துக்க முடியாது. ஸோ அது பிராணாயாம பயிற்சி யோகால ஒரு முக்கியமான ஒரு அங்கம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஸோ குறைஞ்சபட்சம் நம்மளுடைய உடம்புக்கு ஏதாவது டைம் கொடுக்கறது மிக மிக அவசியம். வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு தவறான கருத்து. நல்ல உணவு எந்த அளவுக்கு அவசியமோ அது மாதிரி நல்ல உடற்பயிற்சிகள் நமக்கு மிக மிக அவசியம். உலகத்துல எந்த ஒரு மிருகமும் உழைக்காம சாப்பிடாது. நம்ம உழைக்காம உடம்புக்கு வேலை தராம வெறும் சாப்பாடு மட்டும், நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் சார், பாதாம் பருப்பு சாப்பிட்றேன்,
நான் வந்து இடியாப்பம் சாப்பிட்றேன், நல்ல விஷயம் தான். ஆனா கொஞ்சம் பயிற்சியும் அவசியம். ஏதாவது வாக்கிங் போங்க, ஏதாவது வீட்டுல ஒர்க் பண்ணுங்க, இல்ல ஆசன பயிற்சி பண்ணுங்க, இல்ல பிராணாயாம பயிற்சி பண்ணுங்க. ஏதாவது சில பயிற்சிகள் செய்தா மட்டும்தான் நல்ல உணவோட இந்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவா எல்லா கிளாஸ் சொல்ற உதாரணம் தான் முடிக்கிறேன். ஒரு வண்டி வாங்கியிருக்கோம், ஒரு கார் வாங்கியிருக்கோம், பைக் வாங்கியிருக்கோம். அதுல வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டுருந்தா அப்படி இருக்கும். வண்டி நல்லா வருமானா வராது. பெட்ரோல் மட்டும் போட்டா பத்தாது, வண்டி அப்பப்ப சர்வீஸ் விடணும். வாட்டர் சர்வீஸ் விடணும், மெக்கானிக்கிட்ட விடணும், ஆயில் மாத்தணும், பேட்டரியை செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு வாங்கின கார் கூட 15 வருஷம் வரும். அது மாதிரி இந்த மனித உடம்பு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பிறவியில கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பா மனித பிறவி கொடுத்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தாரா என்ன செஞ்சிருக்கலாம்? நம்மள வந்து ஒரு நாயா படைச்சிருக்கலாம், அல்லது ஒரு பூனையா படைச்சு கத்த விட்டுருக்கலாம், ஒரு எறும்பா படைச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மரமா படைச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, இருக்கிற பிறவிலேயே உயர்ந்த பிறவியாகி மனித பிறவி இந்த பிறவியில கிடைச்சிருக்கு. அடுத்த பிறவி நமக்கு உத்தரவாதம் கிடையாது. அடுத்த பிறவி மனித பிறவியா பிறப்புமா, இல்ல 84 லட்சம் உயிரினங்களை ஏதாவது ஒரு உயிரினமா போறோமா, இந்த புல்லாகி பூண்டாகி மாதிரி நமக்கு தெரியாது. அப்படின்னா இந்த பிறவியை நம்ம சரியா பயன்படுத்துவதற்கு நல்ல உணவு மட்டும் இல்ல, இந்த உடம்பை பேணி பாதுகாப்பதற்கு நமக்கு சில பயிற்சிகள் அவசியம். ஏதாவது ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்க. எதுவும் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பிராணாயாம பயிற்சியாவது குறைஞ்சபட்சம் செய்யுங்க. இல்ல மற்ற பயிற்சியோட பிராணாயாம பயிற்சியும் சேர்த்துக்குங்க. தியான பயிற்சி சொல்ல வேண்டியதில்லை. தமிழ் ஆனந்த யோகம் அமைப்பு வந்து தியான பயிற்சி விடாம நீங்க மேற்கொள்றீங்க. மனதை நல்லா வச்சிருந்தாலும் நிறைய நோய்கள் வராது. மன மகிழ்ச்சியா இருந்தாலும், மன அமைதியா இருந்தாலும் நிறைய நோய்கள் வராது. பிராணாயாம பயிற்சியும் நம்ம சேர்த்து பண்றப்ப நம்முடைய உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த அளவு அறிமுகத்துடன் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்யறேன். வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகத்துடைய மாணவர்கள் அனைவருக்கும், அதே மாதிரி அவங்க மேடம் அனார்கலி மேடம் அவர்கள் தான் முதல்ல எனக்கு பேசினது. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி சித்ரா மேடம், மற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நன்மணி ஐயா அவர்களுக்கும் கூடுதலான நன்றிகள். அவர் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட தான் பேசி சார் வந்து அறிமுகமாயிருக்காங்க. இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்த குரூப்ல வந்து நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. சின்ன சின்ன ஞான சிறுகள் மாதிரி டெய்லி ஏதாவது விஷயத்தை பத்தி ஐயா பேசுறது நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்துகிட்டே இருக்கு. இந்த அமைப்பு இன்னும் நீண்ட காலம் தொடர வேண்டும். இந்த மாதிரி பிரசாத் சார் அவர்கள், நிறைய யோகா மாணவர்கள் வந்திருக்கீங்க, யோகா டீச்சர்ஸ் வந்திருக்கீங்க. அவங்க பொன்னி மேடம், அன்புச்செல்வி மேடம், அதே மாதிரி அவங்க எழிலரசி மேடம், ஆண்டாள் மேடம், மேரி மெட்ரில்லா ராணி மேடம், இப்படி நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு நினைக்கிறேன். எனக்கு முதல்ல மனவளக்கலை அறிமுகப்படுத்திய நண்பர் அவர் திருமுருகன் அவர்கள். கேரளாவில் வந்து ஒரு ரிசர்ச்ல டாக்டரா இருக்காரு, ரிசர்ச்சா இருக்காரு. அவர் நன்மணியாவுடைய மாணவர். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் அது மாதிரி நாராயண் சார் அவர்கள் நிறைய பேர் விடுபட்டு போயிருக்கலாம், யாரும் வருத்தப்படாதீங்க. பங்கு பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கும் அனார்கலி மேடத்துக்கும் மற்றவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க மேடம். நன்றி. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இந்த தெய்வீகமான மாலை வேளையிலே நமக்கு பிராணாயாம பயிற்சிகள் பற்றி, மூச்சு என்பதுவே வாழ்க்கை, அதனை பற்றி மிகச் சிறப்பாக தன்னுடைய சிந்தனை உரையை ஐயா அவர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். பிராணன் என்பதுதான் நம்முடைய மூச்சு, அதுதான் வாழ்க்கை. மூச்சு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்த ஜெயசுந்தரம் ஐயா, சுந்தரையா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். திரு ஜெயசுந்தரம் சுந்தர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பல்வேறு தொண்டுகளை ஐயா அவர்கள் செய்து கொண்டுள்ளார்கள். அனைத்து தன்னலம் கருதா இந்த தொண்டிற்கு எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் தொடர்ந்து அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். இந்த இணைப்பில் இணைந்த அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா ஒரு பயிற்சி இது. நேரடி வகுப்புல ஐயா அவங்க கொடுக்கும்போது நாங்க நல்லா உணர்ந்தோம். நாம் சுவாசிப்பதையே தவறாக சுவாசிக்கிறோம். அது பாட்டுன்னு வருது போகுதுன்றதுனால
நமக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்த மாதிரி அன்னைக்கும் அவங்க சிறப்பா கொடுத்தாங்க. ஸோ நம்முடைய சுவாசத்தை நாம் எவ்வாறு கவனிக்க வேண்டும், முதல்ல கவனிங்க. நிறைய கொடுத்துருக்காங்க, தியானம் பண்றோம், எல்லாமே செய்யறோமே தவிர எடகுடமா மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி கோபம் தான் மனிதனுக்கு முதல்ல வந்துடுது. அதெல்லாம் இல்லாம நம்முடைய சுவாசத்தை சீரமைக்க அந்த மூச்சின் மீது கவனம் வைத்து இடது வலது நாசியில் நம்ம சுவாசம் எப்படி போகுதுன்றதையும் நமக்கு நண்பனி ஐயா தாரண யோகத்திலையும் சொல்லுவாங்க, நம்முடைய சுவாசத்தை கவனியுங்கள். சுவாசம் சுவாசம் சுவாசம், ஆழ்ந்த சுவாசம் 2 நாடிகளில் செல்கிறது. அதை பற்றி ஐயா அவங்க இப்ப நமக்கு நேரம் இன்ட்ரடக்ஷனே அவ்வளவு கொடுத்ததுனால நேரம் கருதி சில பயிற்சிகள் தான் கொடுத்திருக்காங்க. ஐயா அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய, ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு பிஸியான டைம்ல நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. எப்படி நாம சுவாசம் செய்ய வேண்டும், ஆண் சக்தி பெண் சக்தி அர்த்தநாரி அந்த ஞானத்தின் வெளிப்பாடுதான் நம்முடைய சுவாசமே என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அப்பா நாடி அம்மா நாடி நாங்க ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறோம் ஐயா. இங்க ஆண் நாடி பெண் நாடி ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்றதை விட அப்பா நாடி அம்மா நாடின்னு சொல்லிட்டோம்னா அப்பயாவது அம்மா அப்பாவை ஞாபகம் வச்சுக்கலான்னுட்டு. அதே மாதிரி வயதானவர்களுக்கும் ஐயா ரொம்ப டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அல்சைமர் நோய் நிறைய பேருக்கு வருது. இப்ப 40 வயதிலே நிறைய பெண்களுக்கு வரக்கூடியதாக நாங்க சில ஆராய்ச்சிகள் இப்ப படித்த புத்தகத்தில சொல்றோம். ஸோ பெண்களுக்கும் இது மிகச்சிறந்த பயிற்சி, அடிப்படை பயிற்சி. நமக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே 15ஆம் நூற்றாண்டிலே வந்தது என்பதை மிக அற்புதமாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். திருமூலர்களின் பாடல் நான் ஐயா சொல்லும் போது, ஏன்னா அந்த 2-3 பாடல் மட்டுமே நான் அடிக்கடி மனப்பாடம் செஞ்சிட்டு இருப்பேன். அவர் இந்த மூச்சு பயிற்சி முதுமையை தடுக்கும் என்று திருமூலர் அவர்கள் தன்னுடைய 569வது பாடல்ல சொல்லி இருப்பாங்க. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம், தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு அழியனும் ஆமே. என்னன்னா உடம்பு அவ்வளவு உடல் முதுமை உற்றாலும் இளமை மாறாதிருக்கும் சொல்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயசான காலத்துலயும் இளமை, எனக்கு அந்த ரஜினியோட டைலாக் தான் ஞாபகம் வரும், வயசானாலும் உன்னுடைய கெத்து மாறலன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு கண்ணாடி போன்ற நமக்கு பளிங்கு போன்ற உடல் இளமை மாறாதிருக்கும் இந்த காற்று மூச்சு பயிற்சி செய்தால். தொடர்ந்து ஐயாவுடைய வகுப்புல நாங்க அன்பர்கள் எல்லாம் தமிழ் ஆனந்த யோகா அன்பர்கள் அனைவரும் கலந்தோம். அனைவருடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. நாங்க அதை உணர்ந்தோம். இப்போ ஒரு பயிற்சி செயல்முறை செய்து அதை உணர்ந்து நாம் தொடர்ந்து இப்ப அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் போது எங்களுக்குள்ள இருந்த ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் காரணமா இருந்ததுனால்தான் அந்த குரூப்புக்கும் வரணும். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் இணைஞ்சாங்கன்னா அதுல ஒரு 10 பேராவது இந்த மூச்சு பயிற்சி சரியாக செய்து அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு உந்துதல். இது ஐயா அவர்களும் இந்த இருந்திருக்காங்க, அவங்களும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்களை அன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கும் அவருடைய மாணவர் என்பதிலே இதுல எங்களுக்கு என்னன்னா ஒரே அலைச்சூழலில் இருக்கவர்களை இணைத்து வைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, அப்படிதான் நினைக்கணும். ஏன்னா தொடர்ந்து நாம பயணிப்போம். இதற்கான பல்வேறு நீங்கள் இந்த மூச்சு பயிற்சிகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய அந்த போஸ்டர்கள் வரும்போதும் கொடுங்கய்யா, நாங்க குரூப்ல ஷேர் பண்றோம். அது 2வதாக கபாலபதி, நிச்சயமா கபாலபதி சொன்னீங்கய்யா, அதுவும் சிறப்பு. நாடி சோதனா, நாத பிரம்மம், பிராணாயாமம் இது ரொம்ப செய்யறோம் நாங்க. இந்த கேசரி முத்ரா வச்சு இந்த சவுண்டு, ராணி தேனியினுடைய சவுண்டு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அடிஷ்னலா கடைகள்ல ஏதாவது வாங்கும்போது கொசுறு கொடுப்பாங்க சொல்லிட்டு அந்த அளவுக்கு டாக் பிரீத்தை ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. எல்லா காலமே செய்யலாம். அது வேடிக்கையாக இருந்தாலும் நமக்கு எவ்வளவு அது நமக்கு பயன் கொடுக்கக்கூடியது என்பதை, மன அழுத்தத்தை விரட்டக்கூடியது என்பதை உணர்ந்து சொல்லிருக்கிறோம். இதை தொடர்ந்து செய்வோம் ஐயா. யூஸ்வலாங்க ஐயா, நான் இப்ப ஒரு கேள்வியா கேட்கிறேன். நாவினால் சுவாசித்தால் அது சுவாசிக்க கூடாது என்று சொல்றாங்களே, இப்ப அந்த டாகுக்கு மட்டும் அது என்னங்க ஸ்பெஷலைஸ்ட்? பிராணாயாம பயிற்சியில மேடம் பொதுவா பெரும்பான்மையான பிராணாயாமம் பொதுவா ஒவ்வொரு விதிக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும்ல, ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி. சோ யோகால ஜென்ரலா சொல்றது நாசி வழியா தான் சுவாசிக்கணும். ஏன்னா நாசில தான் நமக்கு போகக்கூடிய காற்று இங்க ஃபில்டர் ஆகும். நம்ம என்விரான்மெண்ட் பயங்கர பொல்யூஷனா இருக்கு நமக்கு நாசில சுவாசிக்கிறப்ப அந்த காற்றுல தூசி கிருமிகள்லாம் நம்ம இந்த நோஸ்லயே இங்கேயே ஸ்டாப் ஆயிரும், லங்ஸ்குள்ள போகாது.
ஒண்ணு. ரெண்டாவது, என்வாயன்மெண்ட் வந்து வெப்பமா இருந்தாலும் குளிர்ச்சியா இருந்தாலும் நாசில அந்த காற்று போறப்ப இந்த இடத்துல சமநிலைப்படுத்தப்படும். உள்ள போறப்ப அந்த வெப்ப காற்று குளிர் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால பிராணாயாம பயிற்சியை பொறுத்தவரை பெரும்பாலும் நாசில தான் சுவாசிங்க அப்படின்றாங்க. இந்த வாய் வழியா பண்ணக்கூடியது எக்ஸப்ஷன். தெரபெட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் சில பயிற்சிகள் மட்டும் வாய் வழியா பண்றது ரெக்கமெண்ட் பண்றாங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா, நன்றி ஐயா. அந்த டவுட் தான் எனக்கு வந்தது. சரி, அதுக்கு தான் கேட்டேன். உங்களுடைய முயற்சி நன்றிங்க மேடம். உங்களுடைய முயற்சி தான் எல்லாமே. அனாக்கலி மேடம் தான் நிச்சயமா டவுட் இருந்தா இது ஒண்ணு மேடத்துக்கு அனாக்கலிமே ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிருக்காங்க அவங்களே. என்னால முக்கியமா பயிற்சிகள் டவுட் இருந்தா கூட மேடத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அந்த பயிற்சியில செய்யறோம். நம்முடைய அன்பர்கள், தமிழ் ஆனந்த அன்பர்களும் அந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுடைய இணைப்பில் இருந்து இணைந்த அன்பர்கள் அனைவருக்குமே நன்றி. இதுல கேள்வி இருக்காது. எல்லாருமே பயிற்சி செய்து அடுத்த முறை ஐயா வகுப்புக்கு வரும்போது உங்களுடைய அனுபவங்களையும் அந்த மூச்சு பயிற்சி செய்ததனால் உங்களுக்குள்ள உள்ள மாற்றங்களையும் நீங்க தெளிவாக எடுத்து உரைக்கலாம். மிக சிறந்த அற்புதமான பயிற்சி தொடர்ந்து 1 மாதமாக நாங்க செய்து கொண்டு வரோம். ஐயா அவர்கள் நேரடி பயிற்சியும் கொடுக்குறாங்க. அது ஆன்லைன் பயிற்சியில 10 நாள் வகுப்பும் கொடுக்குறாங்க. ரொம்ப எளிமையா இருக்கு. காலையில 6 மணில இருந்து 7 மணி 6:15 to 6:45 கொடுக்குறாங்க. போஸ்டர் வரும்போது சொல்றோம். கனகராணி அம்மா பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், சொல்லுங்க மேடம். சிறப்பா இருந்ததுங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. நீங்க விளக்க உரை கொடுத்து அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி 4-5 கொடுத்துருக்குறீங்க, அருமையா இருந்தது. என்னோட கேள்விங்க ஐயா, இப்ப இந்த 5 பயிற்சியில ஏதோ ஒண்ணு பண்ணணுமா இல்ல எல்லாமே தினம் பண்ணலாங்களா ஐயா? ரைட் மேடம். நமக்கு பொதுவா மேடம் மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் பண்ண சொல்றோம். நம்ம வந்து டைம் இருந்ததுன்னா 5 பயிற்சி பண்ணுங்க. டைம் இருந்ததுன்னா இல்ல 5ல ஏதாவது 3 பயிற்சி வச்சுக்கோங்க. 3 அல்லது 2. உதாரணத்துக்கு அடி வயிற்று சுவாசம், கபாலபாத்தி 2 பண்ண பாருங்க. முதல்ல எடுத்த உடனே அதுல ஏதாவது 1 2 ஏதாவது 1. பிராணாயாமத்துல நாடி சோனம் 2 கூட போதும். நாடி சோனம் அது பிரம்மரி. சோ டைம் இருந்ததுன்னா நீங்க 5 பண்ணலாம். டைம் இல்ல அப்படின்னா 3ஓ 2ஓ தேர்ந்தெடுத்து பண்ணிக்கலாம். சரி சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். சித்ரா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தமிழ் ஆனந்தியாவத்துக்கு வகுப்புகள் எடுத்து எங்களுடைய அன்பர்களுக்கும் பயிற்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கடந்த 6 மாசமா அவங்க கூட பிரயாணிச்சுட்டு இருக்கேன். நல்ல டிஃபரன்ஸுங்க ஐயா. நான் ஆக்சுவலா அந்த கேதார்நாத் போகும்போது ஹிமாலயாஸ்ல 6000 அடி பேருக்கு மேல ஆக்சிஜன் கம்மியா இருக்குங்கிறதுக்காக தான் பயிற்சியில சேர்ந்தேன். அதோட பலன் அங்க போகும்போது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. என்னை விட சின்ன சின்ன வயசுள்ள பசங்க எல்லாம் மூச்சு திணறலுக்கு ஒரு மாதிரி ஒரு வேற உட்கார்ந்தாங்க. நமக்கு அந்த இதுவே வரல. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் தலை குளிச்சா தலைவலி வரும். அந்த இது சைனஸ் கம்ப்ளைண்ட்னால நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி எடுத்ததுனால எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் சரியா இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் தூங்குவேன். இப்ப அதெல்லாம் எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கு. அதை விட என்னன்னா, நான் பெற்ற அனுபவங்களை வந்து மத்தவங்களுக்கு நிறைய பேர் தூக்கம் வரலன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நைட்டு வலது பக்கமா திரும்பி படுத்துட்டு இடது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் மூச்சு விட்டுட்டு மூச்சு எடுத்து விடுங்க, தூக்கம் நல்லா வரும். அந்த மாதிரி நிறைய உங்களால நான் பெனிஃபிட் ஆகி மற்றவங்களுக்கும் உதவுறதுக்கு நீங்க ஒரு ரொம்ப இதா இருந்திருக்கீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. இதோ உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். போன்ல வேற பேசுறீங்க, பேசுறீங்க. உங்களுடைய பேர் தான் அனாக்கலி மேடம் சொன்னாங்க. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா சொன்னாங்க என்கிட்ட வந்து. அவங்க சேர்த்து விட்டா உடனே அவங்க உங்களை தமிழ் ஆனந்தத்துக்கு எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா. இல்ல இதை கேட்கிற அன்பர்களுக்கும் நான் சொல்றதுதான், பயிற்சியை வந்து 7:15 இருந்து 7:45 வரைக்கும் நம்ம அந்த பயிற்சியோட தான் இருக்கோம். அந்த நம்ம டெய்லி பிராக்டிஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணாதான் நம்ம கரெக்டா அந்த பிராக்டிஸ் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு ஐயா சொன்ன மாதிரி வேணுங்கிற போது இப்ப பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா குளிர்ச்சி பண்றதுக்கு இது பண்ணிக்கிறோம், சந்திர வேதனா பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா நாங்க எதுக்கு எப்ப தேவையோ பஸ்ல பிரயாணம் செய்யும்போது தண்ணி தாக எடுத்துன்னா நீங்க சொல்லி கொடுத்த அந்த சீர்காழி இது எல்லாமே பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பிராமரி மெயினா அதான் சொன்னாங்க ஐயா. அந்த அவங்க மேடம் வந்து அன்பு செல்வி மேடம் இந்த சண்முகமித்திர சொல்லி கொடுக்கும் போது தெரியல, அக்குபஞ்சர் படிச்சதுக்கு படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. அங்க எல்லா சக்தி நாடங்களும் அந்த அவங்க வைக்கிற அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து வயிறு, கால் பிளேடர் சக்தி நாடங்கள். சோ அதையும் பண்ணிட்டு நம்ம சவுண்ட் கொடுக்கும் போது அந்த வைப்ரேஷன் நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ரொம்ப நல்லது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.
நிச்சயமாங்கய்யா. இதுல சித்ராக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா முதல்ல அவங்க உங்க வகுப்பு அட்டெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு தான் சொன்னாங்க. நாங்க கேதார்நாத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி சரி. எல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு. அங்க நாங்க ம். அவ்வளோ உயரத்துல ரொம்ப த்ரில்லிங் எஃபெக்ட்ல ரொம்ப உண்மையா அந்த மூச்சு பயிற்சி இருந்ததுனால தான் நாங்க போயிட்டு வந்தோன்ற இப்ப நினைக்கும் போது கூட எங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு. அதனை ம். தொடர்பாக தான் நாங்க வகுப்புல சேர்ந்து இந்த பயிற்சியை இப்ப தொடர்ந்து செய்றோம். அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த பயிற்சி நாம அடிப்படையா நமக்கு செய்யணும். இது செய்யும்போது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள், ஆரோக்கியம் பெருகுகிறது முக்கியமா. இப்ப ஐயா சொன்ன மாதிரி வாக்கிங் போங்க, ஜாகிங் பண்ணுங்க, தியான பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே நமக்கு ஆன்மீக குருமார்கள் சொல்லி கொடுத்திருக்க பயிற்சியில இது ரொம்ப எளிய முறை குண்டலினி பயிற்சி எப்படி மகரிஷி நமக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி எளிய மூச்சு பயிற்சியை நமக்கு இப்ப சுந்தர் ஐயா இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் அவர்களுடைய வகுப்பில் இணைய வேண்டும். நீங்கள் அனைவரும் ஆரோக்கியம் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று அவர் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனால் இது அனுபவபூர்வமாக உணர்ந்து எங்களுடைய அனுபவம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகனா அவர்கள் வாழ்க பேசலாம். வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். இந்த ஆனந்த யோக இதுல நான் Facebookல பார்த்துட்டு தான் இதுல இணைந்தேன். ஓ. இந்த பிராணாயாமம் நான் தேடினேன், நிறைய இடங்கள்ல தேடினேன். ஸ்ரீலங்கால எனக்கு கிடைக்கல. பட் இந்த ஆனந்த யோகம் மூலம் எனக்கு இந்த சுந்தர் ஐயா பிராணாயாமம் பற்றி கூறினார். எனக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கு நான் இந்த சாதாரணமாக இந்த நாடி சுத்தி மட்டும்தான் நான் செஞ்சு எனக்கு எவ்வளவோ என் பிரச்சனையை நான் அந்த இன்ஹேல் பண்ணுவேன். முன்ன பம்ப் இன்ஹேல் பண்றது இப்ப அதெல்லாம் நான் எடுக்கிறேல. மெடிசின்ஸ் ஒன்றுமே நான் அதுக்கான மெடிசின்ஸ் ஒன்றும் எடுக்கல. அப்ப எனக்கு இதுக்கு மேல எப்படி நான் இந்த ஹெல்த்தை இது பண்றதுன்றது மகர்ஷியிட எளிய முறை உடற்பயிற்சிகள் எல்லாமே செய்வோம். ஆனாலும் இருந்துட்டு எங்களோட கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு வீசிங் வர்றதுக்கு எத்தனைக்கும். ஆனாலும் நான் அந்த நாடி சுத்தியை செய்துதான் என்ன ரீகவர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்று எனக்கு இந்த மிகுதி பிராணாயாமம் மூலம் மற்ற மூச்சு பயிற்சிகளையும் எனக்கு கிடைச்சது. இந்த மகரிஷி தந்த கொடை என்றே நான், அவர் தந்த கிஃப்ட் எனக்கு கண்டுதான் நான் எண்ணுகிறேன். அதற்காக இந்த தமிழானந்த இதுக்கு மன்றத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க மேடம். நல்ல அழகான தமிழ் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்கோம். நீங்க அட்டன் பண்ணது மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. உண்மையிலேயே உங்களுடைய ஆரோக்கியம் பெருகும். நீங்க ஐயாவுடைய எண்ணை நான் சாட்ல போட்டிருக்கேன். நீங்க அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆன்லைன் வகுப்புல நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் பூரணமாக நலமடையும். மிக்க மகிழ்ச்சி. இந்த அந்த நாட்டுல இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக இங்க எங்களுக்கு தமிழ் ஆனந்தம் பயன்படுகிறது என்பதை நினைக்கும் போது இது குருவருள் தான். நிச்சயமாக நீங்கள் பூரண ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஐயா அவர்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.